பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆஸ்டின் தமிழ் சபையின் மாலை ஆராதனைக்கு கடந்து வந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கீதம் 118 இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். 24ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீரே என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் அப்பா. ஆண்டவரே ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆண்டவரே வஸ்திரங்களையும் ஆண்டவரே மரக்கிளைகளையும் ஆண்டவரே வழியில் அப்பா பரப்பின உண்மை ஆண்டவரே அப்பா ஆர்ப்பரித்து அப்பா உண்மை மகிமைப்படுத்தி ஆராதித்தார்கள் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, உன் ராஜா வருகிறார். அவர் நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லி அப்பா தீர்க்க தரிசினால உரைக்கப்பட்டது நிறைவேறினது அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, அந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே அப்பா. இவர்கள் பேசாமல் இருந்தால் இந்த கல்லுகள் பேசும் என்று சொன்னீங்க ஆண்டவரே அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திர ராஜா. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப்படும். ஆண்டவரே தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அப்பா நாங்களும் ஆண்டவரே இந்த நாளில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீரே ரட்சிக்கிறவர், நீரே தப்புவிக்கிறவர் அப்பா. நீரே ஆண்டவரே அப்பா வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களை அற்புதங்களை பண்ணுகிற தேவனா இருக்கிறீராப்பா. ஆண்டவரே, சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரவான் நீர் ஒருவர் மாத்திரமே ராஜா. ஆண்டவரே ஹல்லேலூயா அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மிகவும் பெரியவராப்பா, மிகவும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ராஜா. மகிமை மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறீராப்பா. ஆண்டவரே நன்றி ராஜா அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னவராப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, கர்த்தரை துதிப்பது உன்னதமானவரை கீர்த்தனை பண்ணுகிறதும் நல்லது, துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறதாப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களுக்காய் ஆண்டவரே அப்பா அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆனவர் அப்பா. ஆண்டவரே, இளங்காலை வெள்ளாட்டுக்கடா ரத்தத்தினாலே அல்ல, உம்முடைய சொந்த ரத்தத்தினாலே அப்பா எங்களெல்லாம் மீட்டீர் ஐயா. ஹல்லேலூயா அப்பா. குற்றமில்லாத மாசற்ற திரு ரத்தத்தினால் ஆண்டவரே அப்பா நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பலி ஆனீர் அப்பா. அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவர் அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அப்பா. வானம் உமக்கு சிங்காசன, பூமி உமக்கு பாதபடியா இருக்குது ராஜா. கர்த்தருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலய நிரம்பி இருக்கிறதாப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றி ராஜா அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே அப்பா. நன்றி ராஜா அப்பா. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே ஆவியானவர் அப்பா நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவர் இந்த இடத்துல நீர் அசைவாடுவீராக. நாங்கள் ஆவியோடு பாட ஆண்டவரை விடுதலையோடு பாட கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தரை எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா. நன்றியோடு துதிக்கிறப்பா. எங்களுடைய வாய் உம்முடைய துதியினாலும் நாள்தோறும் உம்முடைய மகத்துவத்தினாலும் நிரம்பி இருக்கணும் ஐயா. ஆண்டவரே நன்றி நன்றி ராஜா அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை அப்பா இந்த ஆலயத்தை, இந்த இடத்தை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவனாப்பா. ஆண்டவரை நிரப்புவீராக.
நன்றி தகப்பனே. அப்பா நன்றியோடு துதிக்கிறாப்பா. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய தாசனை மூடி மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்பா என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளின் பின்னாலே செல்லுகிறதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் வல்லமையோடு அதிகாரத்தோடு புறப்பட்டு வரும்படியா ஜெபிக்கிறாப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க நன்றி செலுத்துகிறாப்பா. ஆண்டவரே கர்த்தாவே நன்றி ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தா வருகிறவளை தடைகளை நீக்கி கர்த்தரை அழைத்து வருவீராக. அப்பா இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வல்லமைகளை நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் ராஜா முன்னணியில கடந்து செல்லுவீராக. நீ ராஜரீகம் பண்ணுவீராக. ஜெயக்கொடியானவர் அப்பா நீங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியா ஜெபிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்க சிறுக வேண்டாப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் ஆமென். இந்த நல்ல நாளிலும் குருத்தலை ஞாயிறுமாக நம்ம சபையாக ஆண்டவரை தொழுது கொள்ள இங்கே வந்திருக்கிறோம். அவரை ஒரு முழு மனத்தோடு இந்த குருத்தலை ஞாயிறுமா நம்ம அவர் வொர்ஷிப் பண்ணுவோம். இந்த ஹோலி வீக்லையும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், அவருடைய உயிர்த்தெழுதை அறிக்கை பண்ணுறோம். நமக்காக பாவியாகிய நமக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், மனிதனாக வந்தார். அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார், நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார். அந்த அன்பை நினைத்து அவருடைய கல்வாரி சிநேகத்தை நோக்கி நம்ம சிந்தனையை திருப்புவோம். அந்த கல்வாரி அன்பு எத்தனை பெரிய அன்பு! கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று வாசிக்கிறோம். Thank you Lord, thank you for your grace, thank you for your love, thank you for your amazing love Lord, thank you ன்னு சொல்லுவோம். மத்தேயு 21:9 வாசிக்கிறோம், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். அன்று எருசலேமில் அவர் பவனியாக வந்த தேவன் இன்று நம் நடுவிலையும் வாசம் பண்ணுகிறார். அவரை ஸ்தோத்தரிப்போமா, முழு இருதயத்தோடு முழு மனத்தோடு நன்றியறுதல் செலுத்துவோமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. உண்மை வரவேற்கிறோம், உண்மை இந்த முழு மனத்தோடு உண்மை தொழுகிறோம் ராஜா, துதிக்கிறோம்னு சொல்லி ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தரை துதிப்போமா, கரங்களை தட்டி உற்சாகமாய். What's
சங்கீதம் 34:1 தாவீது சொல்கிறார், நான் எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன், ஸ்தோத்திரம் என் வாயிலே இருக்கும். நம் வாழ்க்கையில் சந்தோஷமான சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை நம்ம அன்றாட வேலைகள் நம்மை மூழ்கடிச்சிருக்கலாம், அல்லது துக்கமான ஒரு பள்ளத்தாக்கான சூழ்நிலை நடந்திருக்கலாம். எந்த சூழ்நிலையானாலும் நாம் தேவனை விட்டு தூரம் போயிடக்கூடாது. ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார், என்னாலும் அவரை தேடுகிறோமா, அவரை துதிக்கிறோமா என்று சோதித்து அறிகிறார். ஆண்டவருக்கு பிரியமான தாவீது என்னாலும் துதித்தார். பவுலும் இதைத்தான் செஞ்சார். பவுலும் சீலாவும் சிறையில் இருந்தப்ப அவங்க ஆண்டவரை துதித்தாங்க. துதிச்ச உடனே அவங்க கையில் கட்டுகள் அவிழ்ந்தது, சிறை கதவுகள் திறந்தன. 1 தெசலோனிக்கேயர் 5:16-18 வரை வாசிக்கிறோம். எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள், நிறுத்தமற ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் நன்றி சொல்லுங்கள், ஏனென்றால் நம்முடைய தேவன் இயேசு மாத்திரமே எல்லா துதிகளுக்கும் பாத்திரர். ஆமென். Matthew 21:9 says, "And the multitude that went before and that followed cried, saying, Hosanna to the Son of David. Blessed is that he cometh in the name of Lord, Hosanna in the highest." Let us all welcome the King of Kings with the same cry the crowd had on that day when he entered Jerusalem. We praise you, Lord. We adore you. We exalt you. The scripture says, everything has breath will praise the Lord. சேனைகளின் கர்த்தரை உம்மை துதிக்கிறோம், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே.
We have the privilege to worship you, Lord. We have the privilege to call you as your Father, Lord. Every burden will lift it up. Every sickness will be healed. Every other yoke be broken in Jesus' name. Thank you, Jesus, for the price you have paid on the cross for us, for our sins. Let us all joyfully sing this song. Hosanna, Hosanna, Hosanna in the highest. கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொன்ன அதே ஜனங்கள் அடுத்த வாரத்துல அடுத்த 2 அதிகாரத்துல அவரை கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்தாங்க. அவர் இந்த கல்லறையில இல்ல, அந்த கல்வாரி சிலுவையில் இல்ல, நமக்காக அடிக்கப்பட்ட ஒரே தரம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. அவர் நமக்காக அந்த கல்லறையில் இல்ல, நமக்காக பிதாவின் வலது பிரசத்துல நமக்காக பரிந்து பேசுகிறார். சுவிசேஷம் இப்படி சொல்லுகிறது, வெளிப்படுத்த சுவிசேஷம் 5:13-14 இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது வானத்திலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திர நிலைகளும் அவற்றடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு அந்த 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லி 24 மூப்பர்களும் தாழ
விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், அவர் வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன், கேருபீன்களும் சேராபீன்களும் துதித்து பாடிக்கொண்டிருக்கிற மகிமையாய் வீற்றிருக்கிற தேவன், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோடைய வசனத்தை உடைய தேவன், அவர் ஆல்பா ஒமேகாவானவர், அவர் ஆதியும் அந்தமுமானவர். அவரை துதித்து பாடலாமா? அவர் துதிக்க பாத்திர இந்த இடம் முழுவதும் அவருடைய வஸ்திரத்தால் நிரம்பி இருக்கிறது. அவருடைய மகிமை மனிதர்கள் மத்தியில் உலாவிடும் தேவன் அவர். நம்முடைய துதிகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை நாம் துதிப்போமா? அவரை பாடுவோமா? சத்தமாய் உணர்ந்து ஆர்ப்பரிப்போடு அவரை துதித்து பாடலாம். கரங்களை உயர்த்தி அவர் துதித்து பாடுவோமா? பரிசுத்தரே கரு
நம்முடைய தேவைகளின் பால் நமக்கு ஒருத்தரிடத்துல ஒரு காரியம் ஆகணும்னா நாம் அவரை குறித்து ஏதாவது தவறாய் பேசுவோமா? அவர் எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும், அவர் நமக்கு பிடிக்காதவராகவே இருந்தாலும் அவரை குறித்து தவறாய் பேச மாட்டோம். ஏன்னா நாம் ஒரு தேவையில இருக்கிறோம், அவரிடத்துல இருந்து தயை பெற காத்திருக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதித்தது அபதமான ஒரு ஆராதனை. ஓசானா என்று அவர்கள் பாடினது எங்களுக்கு ரட்சிப்பு வேண்டும். பார்க்கிற இடங்களிலெல்லாம் அந்த ரோம சோல்ஜர்களை பார்க்கிறது எங்களுக்கு வெறுப்பா இருக்கிறது. இது எங்களுடைய தேசம், நாங்கள் ஆளாதபடிக்கு எங்களை ஆளுகிற இவர்கள் அகற்றப்படணும், அதனால ஓசானா என்று பாடினார். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் எந்நாளும் எக்காலங்களிலும் துதிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா. நம்முடைய தேவைகள் இருக்கிறதோ தேவைகள் இல்லையோ, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ இல்லையோ, அனுகூலமோ அனுகூலம் இல்லையோ, மலையுச்சியோ பள்ளத்தாக்கோ, வெயிலோ மழையோ, கர்த்தர் எக்காலத்திலும் எந்நாளும் எவ்வேளையிலும் துதிக்கப்படத்தக்கவர். இந்த நாளிலே அபதமான ஒரு துதியை அவரிடத்துல நாம் ஏறெடுப்போமா? அப்பா தகப்பனே, என் வாழ்க்கையில தேவைகள் உண்டு, ஆனால் அந்த தேவைகளையும் தாண்டி நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என் வாழ்க்கையில பலவீனங்கள் உண்டு, அதையும் தாண்டி உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நோய்கள் உண்டு, அதையும் தாண்டி உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. வெறும் தேவைக்காய் துதிக்கிற துதி எனக்கு வேண்டாம், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என் வாழ்வின் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் இன்னதென்று கேட்பதற்கு முன்பாகவே என் நடைகளை, என் வழிகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளில என் வாயிலிருந்து, என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எக்காலத்திலும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும் எழும்புகிற ஒரு துதி எழும்பட்டு ஆண்டவரே. எல்லாரும் மீண்டும் அந்த ஆராதனை கோரஸ் பாடலாமா? இந்த முறை நாம் உணர்ந்து ஆண்டவரே, everything above and beyond me, O Lord, above all my needs, above all my wants, எல்லாவற்றையும் மீறி நான் துதிக்கிறேன் என்று பாடுவோமா? எல்லாரும் பாடுவோமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு, ஆராதனை. வேதம் ஏன் சொல்லுகிறது தெரியுமா? ஆராதனை துதியின் சத்தத்திற்கு சத்துரு விலகி ஓடுமான்னு வேதம் ஏன் சொல்லுகிறது தெரியுமா? ஏனென்றால் தேவன் சொல்லி இருக்கிறார், என் ஜனங்களின் துதிகளின் மத்தியில நான் வாசம் செய்வேன். ஆமேன். தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல சத்துருவுக்கு இடமே கிடையாது, ஒரு நாளும் இடம் கிடையாது. ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறீர்களோ, துதிங்க, ஆராதிங்க. துதியின் சத்தம் எழும்ப 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 சத்துரு விலகி விலகி ஓடுவான். அதுதான் தேவனுடைய பிரசன்னத்தினுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிறதனுடைய மகிமை. ஆனா அது நம்முடைய தேவைக்கேற்ப துதிக்கிறதோ அல்லது நமக்கு நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப துதிக்கிறதோ இல்ல. அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், ராச்சாமங்களில் உம்மை துதிக்கிற துதி என் நாவில் இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உணராத வேளைகளில, நான் உறக்கத்தில் இருக்கிற வேளைகளில, நான் அறியாத வேளைகளில இயல்பாய் ஸ்பான்டேனியஸ் வர்ஷிப். அப்பா, யாரும் எனக்கு சொல்ல வேண்டாம், என் சூழ்நிலைகள் என்னை நெருக்க வேண்டாம், என் துன்பங்கள் என்னை அழுத்த வேண்டாம். ஈவன் வித்வுட் எனி ஆஃப் இட், ஓ லார்ட், நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ராஜாமங்களில் என் துதி எழும்பு ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அவ்விதமான ஒரு துதி நம்முடைய இருதயத்திலும், நம்முடைய இல்லங்களிலும், நம்முடைய சபையிலும் எழும்பினால் சத்துரு விலகி ஓடுவான். இன்றைக்கு நாம பாடினோம், சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவான் என்று. அது வெற்றி சிறந்தது. It is a victory Jesus has already won. நமக்கென்று வெற்றி சிறந்து அவர் ஜெயக்கொடியானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் எக்காலமும் சதா காலமும் எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரவானவருடைய துதி நம்முடைய நாவில எந்நாளும் இருக்கணும், எந்நாளும் இருக்கணும். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, எல்லா சூழ்நிலைகளையும் மீறி, அப்பா, எல்லா தேவைகளையும் மீறி, எல்லா சுகவீனங்கள் பலவீனங்களையும் மீறி, எல்லா பாவங்களையும் மீறி, நாங்கள் செய்ய மறந்த நன்மைகளையும் மீறி, தகப்பனே, as it is we come to you
and we praise you Lord. நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே உம்முடைய சமூகத்திற்கு வந்து ஒரு வேஷம் தரித்தல்ல தகப்பனே. அப்பா, we are not coming in pretense, oh Lord. We are coming as it is. உமக்கு மறைவாய் இருக்கிறது ஒன்றுமில்ல ஆண்டவரே. அப்பா, அன்றைக்கு கூடி வந்த ஜனங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருந்தது. அதனாலதான் ஓசானா பாடி முடித்த அதே கையோடு இவர் யார் என்று கேட்ட பொழுது ஜனங்கள் சொன்னாங்க, இவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, இன்று உங்களிடத்துல அந்த கேள்வியை ஆவியானவர் இந்த இடத்துல கேட்பார் என்றால், இயேசு என்பவர் உங்களுக்கு யார்? Who is Jesus to you? Is he your Lord? If he is your Lord, is he your master? பவுல் தன்னை சொல்லும் பொழுது I am a born servant of Christ என்று சொல்லுகிறார். முத்திரையிடப்பட்ட அடிமை. எனக்கு வேற எஜமானர்கள் இல்ல, எனக்கு வேற கட்டளை இல்ல, எனக்கு வேற நோக்கம் இல்ல, எனக்கு வேற சிந்தை இல்ல. நான் எதை செய்தாலும், எந்த ஓட்டத்தில் ஓடினாலும், எந்த போராட்டத்தை போராடினாலும் எனக்கு எஜமானர் இயேசு. அவ்விதமாய் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இல்ல, என் தாய் தகப்பன் கிறிஸ்தவங்க, அவங்க இயேசுவை எனக்கு சொன்னாங்க, நான் ஏற்றுக்கொண்டேன். ஏதோ என் பாரம்பரியம் எனக்கு கற்றுக் கொடுத்தது, என் மதம் எனக்கு கற்றுக் கொடுத்தது, அவ்விதமாய் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? இந்த நாளில நீங்கள் என் மேல் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சீஷர்களுக்கு இயேசுவானவர் சொன்னார். அதே காரியம் தான் நம்ம ஒவ்வொருவரையும், நம்முடைய வாழ்க்கை எவ்வளவாய் அவரை பிரதிபலிக்கிறது. அவர் கேட்கிறார், நான் ராஜாவானால் என் கனம் எங்கே? நான் ராஜாவானால் என் கனம் எங்கே என்று கேட்கிறார். இந்த உலகத்தின் ராஜாவுக்கு நீங்க ஒரு அவமரியாதை செய்து உங்களால நிம்மதியா இருந்துட முடியுமா? இருக்க விட்டுருவாங்களா? ஆனால் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தரை விசனப்படுத்துகிற எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தேசத்துல. இந்த நாள் அவரை நோக்கி பார்ப்போமா? நாம பாடினது போல சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் அவர், சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் அவர். An empty tomb and an occupied throne is our testimony. Hallelujah. வெறுமையான கல்லறை மாத்திரம் அல்ல, முழுவதுமாய் அலங்கரிக்கிற சிங்காசனத்தை அலங்கரித்திருக்கிற கர்த்தர் நம்முடைய சாட்சி, நம்முடைய மீட்பு. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். குறிப்பா இந்த வாரத்துல தகப்பனே, நீர் எங்களுக்காய் கொடுத்த விலை கிரயத்தை தியானிக்கிற நாட்களில தகப்பனே, ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. வெறும் இதை ஒரு கடந்த கால நிகழ்வாய் நாங்கள் தியானிப்போமானால் தகப்பனே, இது வெறும் சடங்கு ஆச்சாரமாய் போய்விடும். இதை வெறும் எதிர்கால காரியமாய் சிந்திப்போமானால் we would forget the price that was paid for this, oh Lord. இதற்காய் கொடுக்கப்பட்ட விலை கிரயத்தை நாங்கள் மறந்து போவோம். இவை இரண்டிற்கு மத்தியில ஆவியானவர் உம்முடைய வசனத்திலிருந்தும் உம்முடைய ஆவியிலிருந்தும் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே தகப்பனே, எங்கள் இருதயத்திலே குருத்தோலை ஏந்தியவர்களாய் தகப்பனே, நாங்களுமாய் ஓசானா என்று பாடும் பொழுது தகப்பனே, அது எங்கள் தேவைகளை மீறினதாய், சூழ்நிலைகளை மீறினதாய் இருக்கட்டும் அப்பா. அந்த துதி ஒவ்வொருவருடைய வாழ்வின் இருளை நீக்கட்டும், விலக்கட்டும். உம்முடைய பரிசுத்த வெளிச்சம் பிரவேசிக்கட்டும் ஆண்டவரே. உலகத்தின் சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஜனங்களை இருளும் பூமியை காரிருளும் மூடி இருக்கலாம். ஆனால் உம்மை விசுவசிக்கிற உம்முடைய ஜனங்கள் மேலோ அப்பா உம்முடைய முகத்தின் பிரகாசம் உதிக்கும் ஆண்டவரே. நீதியின் சூரியன் நீர் உதிப்பீர் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மகிமைப்படுவதாக. இந்த புனித வாரம் முழுவதும் ஆண்டவரே உம்மை குறித்த தியானத்துல நாங்கள் ஆழ்ந்திருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் வரலாம். அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக இந்த வேளையில் வந்திருக்கவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரம் நமக்கு வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடே. வெரி சாரி.
இந்த வாரம் வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி ஆராதனை நமக்கு உள்ளது. இதே இடத்தில் வைத்து 7 மணிக்கு, சாயங்காலம் 7 மணிக்கு இதே இடத்தில் வைத்து புனித வெள்ளி ஆராதனை நமக்கு உள்ளது. எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படியாய், குடும்பமாய் வரும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நமக்கு இதே இடத்துல வந்து இயேசு உயிர்த்தெழுந்த ஆராதனை, ஈஸ்டர் வர்ஷிப் நமக்கு இதே இடத்துல உண்டு. சாயங்காலம் அல்ல, காலை 10 மணிக்கு இதே இடத்துல வைத்து நமக்கு நடைபெற இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் குடும்பமாய் வந்து கலந்து கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். சனிக்கிழமை நமக்கு வாரத்தில் முதலாவது சனிக்கிழமை, ஆனால் நமக்கு உபவாச ஜெபம் நமக்கு கிடையாது. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நமக்கு ஆராதனை இதே இடத்துல இருக்கிறது. வருகிற ஏப்ரல் மாதம் முதல் 1ஆம் தேதியிலிருந்து ஜூம் மீட்டிங் காலை 6 மணிலிருந்து நமக்கு அந்த மாதத்தின் முதலாவது வாக்குத்தத்த ஆராதனை நமக்கு நடைபெறும். உங்களுக்கு அந்த ஜூம் லிங்க் வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு இமெயிலில் வரும், வாட்ஸ்அப்பில் வரும். இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, இது குடும்பத்திற்கு. 6 மணிக்கு நம்ம குடும்பமாய் அந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு அந்த மாதத்திற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தையை பெற்றுக்கொண்டு நம்ம நடப்போமாக. உங்களுக்கு எப்போவுமே தெரியும், எல்லா நாளும் காலை 5 மணி முதல் 6 மணி வரை பெண்கள் வந்து அக்கா லிசியக்கா ப்ரேயர் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் திங்கள், புதன், வெள்ளி 3 நாளும் நமக்கு 12 மணி முதல் 1 மணி வரைக்கும் ப்ரேயர் லைன் இருக்கிறது. அதுலேயும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து செவ்வாய், வியாழன் இந்த 2 நாளும் சாயங்காலம் 7 மணி முதல் 8 மணி வரை, இதெல்லாம் ஷார்ப்பாக 5 to 6, 12 to 1, அதுக்கப்புறமா வந்து 7 to 8, 1 மணி நேரம் அது ப்ரேயர் லைன். வீட்டில் இருக்கிறவங்க தயவு செய்து கலந்து கொள்ளும்படியாய், அவனுடைய வசனத்தை கேட்கும்படியாய், தியானிக்கும்படியாய், கற்றுக்கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருநாள் காலம் இருந்தீங்கன்னா முன்பாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பாஸ்டர் ஜெபிப்பாங்க. அதை தொடர்ந்து சாட்சிகள் இருக்குமானால் இங்கே வந்து சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பக்தி விருத்துக்கு எதுவான சாட்சி இங்கே வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Good. Praise God. Praise Lord. எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய பிள்ளைகளுக்காய் நாம ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா அந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு ஆராதனை ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற அந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நன்மையும் கிருபையும் தொடரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நாங்கள் ஏசாயா 63 நாங்கள் வாசிக்கிறோம், இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள விதத்தில் உண்டாகும், உமக்கு மகிமை உண்டாகும்படி உம்முடைய ஜனங்களை நீர் நடத்துகிறீர் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கு மகிமையுள்ள விதத்துல நீர் நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மனுஷருடைய பார்வையில காண்கிற மகிமை அல்ல, தேவ பார்வையில ஆண்டவரை காண்கிற மகிமையோடு பிள்ளைகளுடைய தங்களுடைய வாழ்க்கையில நடத்தப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா குறிப்பாய் சகோதரியில ஆஞ்சிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கர்ப்பத்தின் கனியை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய வருடத்துல கர்த்தருடைய சுதந்திரத்தை மகள் பெற்றுக்கொண்டு சுகபல ஜீவனோடு இருக்க கர்த்தர் நீங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. இந்த புதிய அப்பா not only that oh Lord, she leads the children's ministry oh Lord. அப்பா பிள்ளைகள் மேல விஜுனும் அப்பா ஆஞ்சியும் அப்பா வைத்திருக்கிற வாஞ்சையும் தகப்பனை அவர்களுடைய வாழ்க்கையில விதைக்கிற விதைகளையும் அறிந்திருக்கிறீர் அப்பா. அவற்றின் பலன் 30, 60, 100 அவர்களுடைய வாழ்க்கையில விதைக்கப்படும்படிக்காய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் ஆண்டவரே. மகனுக்கு தகப்பனே அப்பா நீர் நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. Even the Bible quiz and everything oh Lord, you have given him the wisdom of your word oh Lord. உம்முடைய வசனம் நடத்தும்படிக்காய் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இந்த வருடம் முழுவதும் தேவனுடைய கரம் உடனிருந்து உம்முடைய கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டு நடத்தப்படும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹாப்பி பர்த்டே. இப்போது தேவனுடைய வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 21 நமக்கெல்லாம் பரிச்சயமான ஒரு பகுதி. நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 21வது அதிகாரம் 1 to 9 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். Children are dismissed for Sunday school. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள சுவிசேஷ பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. மத்தேயு 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள்,
போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ, உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமேன், ஆமேன். நமக்கு எல்லாரும் மிகவும் பரிச்சயமான பகுதி. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவோம் என்றால் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எத்தனை வயசாயிருக்கோ அத்தனை முறை அட்லீஸ்ட் இதை வாசிக்க கேட்டிருப்பீங்க இல்லையா? ரைட் அப் ஃப்ரண்ட் ஐ டெல் யூ, திஸ் இஸ் நாட் த பேசேஜ் வி ஆர் கோயிங் டு மெடிடேட். இன்னைக்கு பாம் சண்டேன்றதுனால அது என்ன என்பதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வருடமும் நமக்கு இந்த புனித வாரம் வருகிறது. ஒவ்வொரு வாரமும் நம்ம அதே பகுதிகளை வாசித்து தியானிக்கிறதுல தவறில்லை. அதை தனிப்பட்ட தியானத்தில் நாம் கண்டிப்பாய் நாம் செய்யணும். சபையாய் கூடி வரும் பொழுது இதனுடைய உள்ளர்த்தம் என்ன? நாம் எவ்விதமாய் இந்த புனித வாரத்தை நாம் காண வேண்டும். ஏன்னா சடங்கு ஆச்சாரமாய் அனுசரிக்கிற பல சபைகளும் பல கூட்டங்களும் உண்டு. ஆனா இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து அதன் ஆழத்தை உணர்ந்து நாம் ஆராதிக்கும் பொழுது, இன்றைக்கு நாம் அதை அனுசரிக்கும் பொழுது அதனுடைய வல்லமை வேறு. ஜஸ்ட் 4 காரியங்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, எவ்விதமான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு காரியம் இது என்பதை முதலாவது நாம் பார்ப்போம். இரண்டாவது, தேவன் என்னாலும், அதாவது ஜீசஸ் கமாண்ட்ஸ் டைம். ஜீசஸ் கமாண்ட்ஸ் டைம். மூன்றாவது, இந்த குருத்து ஞாயிறு என்பது ஜனங்களின் பார்வையில் எப்படி இருந்தது. ஃபைனலாக நம்ம க்ளோஸ் பண்ணும்போது, இந்த குருத்து ஞாயிறு என்பது இயேசுவின் பார்வையில் எப்படி இருந்தது. இந்த 4 காரியங்களை மட்டும் இன்று நாம் ஆழமாய் தியானித்து, இன்று நாம் இதை புரிந்து நம்முடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும்படிக்காய், இல்லைன்னா yet another பாம் சண்டே, yet another ஹோலி வீக் என்று நமக்கு போயிடக்கூடாது. அதனால வாஞ்சியோடு கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் செவி கொடுப்போம். இப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா, இங்க சொல்லி இருக்கிற இந்த காரியம் 500 வருடங்களுக்கு முன்பாய் சகரியா தீர்க்கதரிசியினாலே சகரியா 9:9 தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. உன்னுடைய மீட்பர், உன்னுடைய ரட்சகர் கழுதை குட்டியின் மேல் ஏறி வருவார் என்று சொல்லி 500 வருடங்களுக்கு முன்பாய். ஆனா அந்த 500 வருடங்களே ரொம்ப கொஞ்சம் என்றுதான் சொல்ல வேண்டும். பாருங்க, மெசியா இந்த உலகத்திற்கு வந்தது ஏதோ உலகத்துல பாவம் அதிகமாய் போய்விட்டது, ஜனங்கள் எல்லாம் நரகத்துக்கு போறாங்க, பாவத்தினுடைய, ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா ஹெவன்ல ஒரு சின் மீட்டர் ஒன்று இருக்கு, அந்த மீட்டர் திடீர்னு ட்ரிப் ஆயிருச்சு, தட் இஸ் சின் ஒரு லெவலுக்கு மேல போயிருச்சு, இதுக்கு மேல விட்டா ரொம்ப மோசமா போயிரும், அவர் இறங்கி வந்துட்டாரு. அப்படிலாம் இல்லை. இட் இஸ் நாட் அ ரியாக்ஷன், இட் வாஸ் அ வெரி இன்டென்ஷனல் ஆக்ட். காலங்கள் தோன்றும் முன்பே நமக்காய் முன்குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. 500 வருடங்களுக்கு முன்பாய் சகரியா தீர்க்கதரிசி சொன்னதுனால இப்ப அவர் வரல. அதற்கு முன்பே, காலம் என்று ஒன்று அளக்கப்படுகிறதற்கு முன்பாகவே நமக்கென்று முன்குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஆமேன். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், உங்களையும் என்னையும், உங்களுடைய பெயரையும் என்னுடைய பெயரையும், உங்கள் பிள்ளைகளையும் என்னுடைய பிள்ளைகளையும், நம் தலைமுறைகளையும் காலங்கள் தோன்றும் முன்பே ஒருவர் நினைத்திருக்கிறார். ஆமேன். அவர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நமக்கு அந்த ஒரு சிந்தை வேணும். ஏதோ ஜனங்கள் திடீர்னு எல்லாம் நான் ப்ரீச் பண்ண வேண்டியதெல்லாம் ப்ரீச் பண்ணி முடிச்சுட்டேன், நான் டீச் பண்ண வேண்டியதெல்லாம் டீச் பண்ணி முடிச்சுட்டேன், சீஷர்களை வாங்க நம்ம எருசலேமுக்கு போவோம், அப்படியெல்லாம் இல்லை. இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் ஆர் எனிதிங். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கழுதையின் மேல் ஏறி வருகிறார். ஒரு ராஜா கழுதையின் மேல் ஏறி வருவாரா? வருவார். எப்போது தெரியுமா? அவர் சமாதானத்தின் தூது. ஒரு தேசத்தை அவர் போர் நிமித்தமாய் மேற்கொள்ள செல்லும் பொழுது குதிரையிலும்,
அந்த நாட்களின் வழக்கத்தின்படி ஒரு தேசத்திற்கு சமாதானத்திற்காய் செல்லும் பொழுது கழுதையின் மேலும் ஏறி வருகிறது அந்த நாளின் வழக்கமாயிருந்தது. ஆனால் 500 வருடங்களுக்கு முன்பாய் அப்படி அல்ல. ஆனால் அப்பொழுதே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு இதை வாசித்தவங்க சிரிச்சிருப்பாங்க, ஐயா என்ன இது, ஒரு ராஜா எப்படி கழுதை மேலே ஏறி அவ்விதமாய். ஆனா பாருங்க, so many things come together. அதனால இந்த குருத்தோலை ஞாயிறு என்பது, இந்த முழு வாரம் என்பது, இட்ஸ் ஆல் அபவுட் ஜீசஸ். இட்ஸ் நாட் அபவுட் த லார்ஜ் கிரவுட். எருசலேமில் கூடின அந்த திரளான ஜனங்கள் அல்ல. இந்த வாரம் முழுவதும் எருசலேமில் இருந்த அந்த யூத தலைவர்கள் இயேசுவுக்கு எதிராய் சதி ஆலோசனை பண்ணின அவர்களை குறித்ததல்ல. இட்ஸ் நாட் அபவுட் ஜூடஸ் தி பிட்ரேயர், அவரை காட்டி கொடுத்த யூதாஸை பற்றினதல்ல, அல்லது அவரை மறுதலித்த பேதுருவை பற்றினதல்ல, அல்லது அங்க இருக்கிற அந்த ரோம சாம்ராஜ்யத்தை குறித்தோ அதனுடைய தலைவர்களான கயபஸ், ஆனஸ், கயபஸ் ஆர் பைலட் அவர்களை குறித்ததானது அல்ல. இட் இஸ் அபவுட் நாட் ஈவன் இயேசுவை பரபாசுக்கும் கீழாய் நிறுத்தி பரபாசே வேண்டும் என்று கத்தினதை குறித்து அல்ல. இது எதை குறித்தும் இந்த புனித வாரம் அல்ல. இட்ஸ் ஆல் அபவுட் ஜீசஸ் and Jesus and nothing but Jesus. ஆமென், ஹல்லேலூயா. அந்த உணர்வு நமக்கு வேண்டும். நிறைய கதைகள் கேட்கலாம், நிறைய என்ன சொல்றது உருவகங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த புனித வாரம் முழுவதும் நிறைந்து நிற்கிறவர் இயேசுவானவர். Palm Sunday points us to the future and not to the past. Remember that. குருத்தோலை ஞாயிறு என்பது நமக்கு கடந்த காலத்தை நோக்கி காட்டுகிறதல்ல. காரணம் என்ன தெரியுமா? கடந்த காலத்தை மாத்திரம் நாம் அனுசரிக்கிறவர்களா இருந்தால் இதனுடைய மீனிங்கே இல்லாம போயிடும். இதற்கு ஒரு எதிர்காலமே இல்லை. ஏதோ ஒரு காலத்துல அவர் வந்தார், அவர் அற்புதம் செய்தார், அவர் அதிசயமாய் நடத்தினார், அவ்வளவுதான் கதை முடிஞ்சது. அப்படி அல்ல. மீண்டும் அவர் வருவேன் என்று சொல்லி சென்றிருக்கிறார். ஆமென். அந்த எதிர்காலத்தை நோக்கினது. அதற்காக கடந்த காலத்தை நீங்க கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிருங்க. ஜஸ்ட் இக்னோர் த பாஸ்ட். பழையது நீங்க கல்வாரி பத்தியெல்லாம் அதெல்லாம் நினைக்கவே வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் முடிஞ்சு போனது. லெட் அஸ் லுக் ஒன்லி டு த ஃபியூச்சர். அவர் வருகிறதை மாத்திரம் எதிர்நோக்கி காத்திருப்போம். அவ்விதமாய் சென்று விட்டோம் என்றால் நமக்காய் கொடுக்கப்பட்ட விலை கிரயத்தை மறந்து போவோம். அந்த இரண்டுக்கும் இடையில ஒரு நல்ல பேலன்ஸ் வேணும். அப்பா, என்னுடைய விடுதலை, என்னுடைய ரட்சிப்பு ஆடுகளின் இரத்தத்தினாலோ மாடுகளின் இரத்தத்தினாலோ அல்ல, விலையேறப்பட்ட தேவ குமாரனுடைய இரத்தத்தினாலே வந்தது. அதே போல என்னுடைய ரட்சிப்பின் முழுமை, என்னுடைய ரட்சிப்பின் நிறைவு என்னுடைய கிரியைகளினாலே அல்ல, உம்முடைய கிருபையினாலே மாத்திரம் சாத்தியம். அல்லேலூயா. அதை நாம் நினைவு கூறுகிறது தான் இந்த புனித வாரம். அதனாலதான் இது புனித வாரம் என்று சொல்லுகிறோம். இது புனிதமா, இந்த வாரம் புனிதமா இருக்கிறதற்கு காரணம் இயேசுவானவர் மரித்தது மாத்திரம் அல்ல. நம்ம 2 பேர், நம்மளுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா வேதத்தின்படி? பரிசுத்தவான்கள். நிறைய பேர் ஸ்மைல் பண்றீங்க. உண்மையிலே அதுதான் இந்த வாரத்தினுடைய அர்த்தமே. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வின் உள் சூழ்நிலைகளை அறிந்திருந்த போதும் நம்மை பரிசுத்தவான்கள் என்று அழைக்க கூடுமானால் அதை சாத்தியமாக்கினது இந்த பரிசுத்த வாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு நரகத்தின் அக்கினிக்கு நம்மை விலக்கினது மாத்திரம் அல்ல, ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தினது. இன்று என்னுடைய கேள்வி, வாட் இஸ் யோர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பாம் சண்டே? உங்களுடைய பார்வையில பாம் சண்டே என்பது என்ன? இன்னைக்கு நாம சொல்றோம் பாம் சண்டேன்னு. இது நடந்த அன்னைக்கு இதுக்கு பேர் பாம் சண்டேயா? The palm leaves were a spontaneous reaction for the church, for the people. யார் முன்னாடி திட்டம் இப்ப பிளான் பண்ணி, இப்ப நம்ம சர்ச்சஸ்ல எல்லாம் ஏற்கனவே ப்ரீ ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சு குருத்தோலை எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? அவ்விதமா இன்றைக்கு இது பாம் சண்டே. We look back in the hindsight, we look at it and say, okay, இது பாம் சண்டே, ஓ இது குட் ஃப்ரைடே. அன்னைக்கு அது குட் ஃப்ரைடேன்னு சொன்னாங்களா? அது யாராவது அது குட் ஃப்ரைடேன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு சிரிச்சிருப்பாங்க. அல்லது அது ரெசரக்ஷன் சண்டே வரப்போகுதுன்னு யாருக்காவது தெரியுமா? ஸோ நாம் பின்னோக்கி இதை ஒரு சரித்திரமாய் பார்க்கும் பொழுது நாம சொல்லலாம் இது பாம் சண்டே, இது இவ்விதமாய் நாம் சொல்லலாம். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஜஸ்ட் yet another சண்டே. வேற எந்த சண்டேக்கும் இந்த சண்டேக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அதை நினைவில் கொள்ளுங்க. ஏன்னா நாம் இப்பொழுது இதை அனுசரிக்கும் போதும் இதோ இந்த நான் அவ்விதமாய் வளர்ந்து வந்ததுனால சொன்னேன், இந்த 40 நாள் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் சிலர் வாழ்வாங்க தெரியுமா?
40 நாள் தாடி வளர்ப்பாங்க, 40 நாள் இது பண்ண. அதாவது ஒருத்தல் முயற்சிகள் தவறு என்று நான் சொல்ல வரல, ஒருத்தல் முயற்சிகள் தவறு என்று சொல்ல வரல. ஆனால் அது வெறும் வேஷமாய் போய்விடக்கூடாது. நான் இந்த 40 நாள் மட்டும் இதெல்லாம் செய்வேன், அதுக்கப்புறம் பழைய குருடி கதவை திரடின்னு நான் பழைய வாழ்க்கைக்கு நான் அவ்விதமாய் அல்ல. ஆக்சுவலா நம்முடைய வாழ்க்கை, அதாவது இட் வாஸ் ஜஸ்ட் yet another சண்டே. ஏன் இந்த பாம் சண்டே, இந்த புனித வெள்ளி, இந்த உயிர்ப்பு ஞாயிறு, அந்த நாட்களில் செய்கிற காரியங்களை இயேசுவினாலே தேவனாலே வேற நாட்களில் செய்ய முடியாதா? நிச்சயம் முடியும். அதனால இந்த நாட்களை நாம் தியானிக்கும் பொழுது எல்லா ஞாயிறும் நமக்கு உயிர்ப்பு ஞாயிறே. ஆமென். Every Sunday is resurrection Sunday to us. Every Friday we ought to remember the price that was paid on the cross. Every Sunday we need to remember the deceitful praise that the people raised. உள்ளொன்று வைத்து புறமொன்று ஆராதித்த, இவையெல்லாம் நமக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு இந்த சிந்தைகள் நமக்கு இருக்கணும். ஒருவேளை நீங்கள் அந்த நாளிலே வாழ்ந்திருந்தால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, வாட் இஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பாம் சண்டே? அந்த நாளில் பலருக்கு பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் த ரோமன் லீடர்ஸோ அல்லது ரோம தளபதிகளோ அல்லது சோல்ஜர், தே ஜஸ்ட் டிட் கேர். இயேசு வந்தா என்ன, யார் வந்தா என்ன, ஜனங்கள் கூடினா என்ன கூடாட்டி என்ன, as long as law and order is fine, I'm fine. The Roman people didn't even care whether it is who's coming, who's not going. யார் வந்தாலும் சரி சத்தம் போடாதீங்க, யார் வந்தாலும் சரி பிரச்சனை பண்ணாதீங்க, கலகம் உண்டாக்காதீங்க, அவ்வளவுதான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் ஜூவிஷ் லீடர்ஸ் யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்தது? they felt threatened. இவர் என்ன திடீர்னு ராஜான்னு ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, நாமளே நம்ம ராஜான்றதை விட்டுட்டு ஒரு ரோம சாம்ராஜ்யத்தின் ராஜாவுக்கு கீழே அடிமையா நம்ம உட்கார்ந்துருக்கோம், இவங்களை எப்ப விரட்டுவோம்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இவர் என்ன புதுசா இவர் ஒரு ராஜான்னு இவர் கிளம்பி வந்துட்டு இருக்காரு, ஜனங்கள் வேற இவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க, இவர் அற்புதங்கள்லாம் செய்யறாரு, மரித்தோரை உயிரோட எழுப்புறாங்கன்னு வேற சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு they had a perspective of, they were threatened, they literally felt threatened. And the Jewish people, அவங்களுடைய நோக்கம் எப்படி இருந்தது தெரியுமா? இப்ப இந்த சண்டையை குறித்து, எங்க பார்த்தாலும் ரோமர் சோல்ஜர்ஸா அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, நான் கடைக்கு போனாலும் சரி, நான் எங்க போனாலும் சரி, எங்க பார்த்தாலும் குதிரையில வெறும் வீரர்களா அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, நான் சுதந்திரமா தான் இருக்கேனா இல்ல அடிமையா இருக்கேனான்னு என் தேசத்திலே எனக்கு தெரியல. இவங்களை எப்ப துரத்தி விடுவாங்களோ, மெசியா எப்ப வருவாரோ, எப்ப எங்களுக்கு அந்த விடுதலையை கொடுப்பாரோ, இது யூத ஜனங்களுடைய அவர்களுடைய இருதயத்துல இருந்த சிந்தை. அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் என்ன தெரியுமா? நீ ஓசானான்னு பாடு, ஓசானா இல்லைன்னு பாடு, எப்படியாவது இது ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஆயிட்டா, எப்படியாவது இந்த ரோமர் சாம்ராஜ்யம் கவிழ்க்கப்பட்டுட்டா நாம அரசாள். அதுதான் யூத் ஜனங்களுடைய வாஞ்சை அந்த நாளில இருந்தது. இயேசுவை விசுவசித்த கூட்டத்திற்கோ இட்ஸ் a very big dilemma அந்த நாட்களில். ஐயோ, இவரை நம்பி 3 வருஷம் இவர் பின்னாடி போயிட்டோம், இவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்ப நம்ம நிலைமை என்ன ஆகுறது, நம்ம குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுறது? டிசைபிள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அதை விட மோசம். 3 வருஷம் குடும்பம், பிள்ளைங்க, குட்டிங்க, பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டோம். நம்முடைய நிலைமை இந்த நாட்களில் very cautiously the believers are watching what's going to unfold. என்ன நடக்க போகுது? ஏன் இப்படி திடீர்னு ஒரு ஆர்ப்பாட்டம்? ஏன் இப்படி? ஏன்னா யோசிச்சு பாருங்க, இயேசுவானவர் எருசலேம் போலான்னு சொன்ன உடனே சீஷர்கள் என்ன சொல்றாங்க? தேவையா இது உமக்கு தேவையா? ஏற்கனவே யூதர்கள் உம்மை கொல்ல வகை தேடி கொண்டிருக்கிறார்கள், நீங்க ஏன் இந்த நாட்கள்ல எருசலேமுக்கு போறீங்க? யூதர்கள் சீஷர்கள் அவர்கிட்ட கேட்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரே டென்ஷன், தேவையில்லாம ஏன் இப்படி இயேசு ரிஸ்க் எடுக்கிறாரு, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. அவங்களுடைய சிந்தை அபுதமா இருக்கிறது. Disciples go, they are excited but anxious. இவர் என்னமோ சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தை குறித்தும் உயிர்த்தெழுகிறதை குறித்தும் கையெடு சொல்றாரு, ஆனா at the same time it's very very concerned, very concerning. We are even very afraid because நிறைய கேள்விப்படுகிறோம். யூதர்கள் ஏதோ திட்டம் போட்டுட்டு இருக்காங்க, இவரை சிறைப்பிடிக்கணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை இவர் அரெஸ்ட் பண்ணும்போது நம்ம எல்லாரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா என்ன செய்யறது? ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது. என்னுடைய கேள்வி, வாட் இஸ் யோர் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் திஸ் பாம் சண்டே? இந்த குருத்தோலை ஞாயிறு, நான் சொன்னது போல நமக்கு தான் இது குருத்தோலை ஞாயிறு. அன்றைக்கு நடந்த அன்றைக்கு திஸ் இஸ் yet another Sunday. வேற எந்த ஞாயிற்றுக்கிழமை சொல்ல போனா இட் வாஸ் நாட் ஈவன் லார்ட்ஸ் டே. இன்னைக்கு தான் நம்ம லார்ட்ஸ் டேன்னு சொல்லி ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த நாட்களில் சனிக்கிழமை தான் ஷாபத், ஞாயிற்றுக்கிழமையில ஒண்ணுமே கிடையாது. இட் வாஸ் ஜஸ்ட் yet another ordinary Sunday. நீங்கள் அந்த நாளிலே வாழ்ந்திருப்பீர்கள் என்றால் என்னுடைய கேள்வி, இந்த கூட்டத்தில்
எந்த கூட்டத்தோடு உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும்? ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்க. அந்த நாளில நீங்களும் நானும் அந்த எருசலேம் பட்டணத்தில் நின்று குருத்தோலைகளை ஏந்தி நாம் ஓசானா பாடியிருப்போம் என்றால் எந்த கூட்டத்தோடு இதுல நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும்? நாம் எல்லாரும் சிந்திக்க வேண்டிய கேள்வி. இந்த வாரத்துல அதை குறித்து தியானிங்க. பல நேரங்கள்ல you cannot identify yourself explicitly in a crowd. ஆமா, அந்த அந்த ரோம சோல்ஜர்ஸோட குணம் கொஞ்சம் என்கிட்ட இருக்கு. ஆமா, அந்த யூத தலைவர்களோட குணம் கொஞ்சம் என்கிட்ட இருக்கு. ஆமா, அந்த அந்த பிலீவர்ஸோட குணம் கொஞ்சம் என்கிட்ட இருக்கு. அதே நேரத்துல அந்த டிசைபிள்ஸை போல நானும் விசுவசிக்கிறேன், உண்மைதான், நான் அவரை நேசிக்கிறேன். ஒரு ஒரு என்ன எவ்விதம் நம்ம அந்த கேள்விகளை கேட்கணும் இந்த வாரத்தில். அதுதான் தியானிக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிறது என்பது அதுதான். வசனத்தை மாத்திரம் அல்ல, அந்த வசனத்தைக்கு ஒத்த விதமா என் வாழ்க்கை இருக்கிறதா என்பதை தியானிக்கிறது தான் அந்த புனித வாரம். ஆக்சுவலா what would have been Jesus' perspective on that Sunday? Just think about it. இயேசுவானவருடைய கண்ணோக்கம் அந்த நாளை குறித்து எப்படி இருந்திருக்கும்? He knew this day. He knew this day before the foundations of the earth. ஆரம்பத்தில் நான் சொன்னது போல காலங்கள் தோன்றும் முன்பே, பூமி உருவாகும் முன்பே இந்த நாளை அவர் அறிந்திருந்தார். எப்படி அதை புரிந்து கொள்வது? அவருடைய சிந்தை, அவருடைய நோக்கம் எப்படி இருந்திருக்கும்? You tell me what you are persistently and consistently praying for. I can tell you what your heart is. ஒரு விதத்தில் நீங்கள் எதை குறித்து ஆழ்ந்து வைராகியமாய் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று என்கிட்ட சொல்லுங்க. உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று நான் சொல்ல முடியும். அதே போல இயேசுவனுடைய நோக்கத்தை, இயேசுவனுடைய பார்வையை, இந்த குருத்தோலையை ஞாயிற்றை குறித்ததான பார்வையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவனுடைய ஜெபத்தை நாம் பார்க்க வேண்டும். இயேசுவனுடைய ஜெபத்தை நாம் பார்க்க வேண்டும். வேதத்துல பல முறை இயேசுவான நிறைய ஜெபங்கள், he kept on praying. He always prayed. But do you know, only 3 times in the entire Bible that he prayed for himself. இயேசுவானவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலெல்லாம் ஜெபித்த எல்லா ஜெபங்களிலும் 3 முறை மாத்திரம்தான் தனக்காக ஜெபித்தார். அந்த 3 முறைகள் என்னென்னு சொல்ல முடியுமா? கெத்செமனே 1, வேற after the fasting he speaks to the devil. Anyway, நம்ம இயேசுவினுடைய ஜெபத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் அவருடைய பார்வையில குருத்து ஞாயிறு என்பது என்ன என்பதை நாம் தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். சில காரியங்கள். முதலாவது காரியம், இயேசுவினுடைய முதல் ஜெபம் எங்க தெரியுமா? நம்ம வாசிக்க வேண்டாம், நேரமின்மையினால் வீட்டில் போய் வாசி பாருங்க. யோவான் 11வது அதிகாரம் 41-42 வசனங்கள். The prayer at Lazarus' tomb. என்ன எடுத்தவங்க வாசிக்கலாம். யோவான் 11வது அதிகாரம் 41 2வது பகுதியிலிருந்து 42 அந்த 2 வசனங்கள். இல்ல, மேபி I'll read. பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாய் அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். தன்னுடைய பிதாவை பார்த்து சொல்றார். அவரு லாசருவை உயிரோடு எழுப்புகிறதற்கு முன்பாய் தேவன் பிதாவிடத்துல ஜெபிக்கிறார். இது முதலாவது ஜெபம். இரண்டாவது ஜெபம் யோவான் 17வது அதிகாரம் முழுவதும் இயேசுவுடைய ஜெபம். யோவான் 17வது அதிகாரம் முழுவதும், அதுல 3 ஜெபங்கள் இயேசுவானவர் ஜெபிக்கிறார். நான் எதுக்காக அதெல்லாம் சொல்றேன்னா, இந்த வாரத்துல இந்த பகுதிகளை எடுத்து தியானித்து பாருங்க. ஏன்னா நம்முடைய ஜெபங்கள் நமக்கு தெரியும். இயேசுவனுடைய, if we need to look like him, feel like him, live like him, அவருடைய சாயல் நம்ம இடத்துல வரும்படிக்காய் யோவான் 17வது அதிகாரம் 1லிருந்து 5வது வரை உள்ள வசனங்கள் இயேசு தனக்காய் ஜெபிக்கிறது. தனக்காய் அவர் ஜெபிக்கிறார். 5லிருந்து 19வது வசனம் வரை தன் சீஷர்களுக்காய் அவர் ஜெபிக்கிறார். 20லிருந்து 26 வரை
எதிர்காலத்தில் வரப்போகிற விசுவாசிகளுக்காய் அவர் ஜெபிக்கிறார். யோவான் 17வது அதிகாரம் முழுவதுமே அவருடைய ஜெபம் மாத்திரம்தான், ஜெபம் மாத்திரம்தான். அடுத்து 3வது இடமாய் கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபிக்கிறார். கெத்செமனே தோட்டத்துல அந்த லூக்கா 22:42 வாசிக்கிறோம், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது, ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறார். 3 முறை அல்ல 4 முறை தனக்காய் அவர் ஜெபிக்கிறார். அதே மாதிரி 4வது முறை சிலுவையிலிருந்து 3 காரியங்களை அவர் சொல்லுகிறார். பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று தெரியாம செய்றாங்க, அவங்களை மன்னியுங்க. 2வது ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர். 3வது பிதாவே உம்முடைய கரங்களிலே என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த 4 ஜெபங்கள் தான் மொத்தமே. இந்த 3 ஜெபங்களை அவர் சிலுவையிலிருந்து சொன்ன அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு ஜெபமாய் நாம் கொள்ளுகிறோம். சோ மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த 4 முறை மாத்திரம்தான் இயேசுவானவர் தனக்காய் தன் பிதாவிடத்துல கூப்பிட்டு ஜெபிக்கிறார். இட் இஸ் சம்திங் டு மெடிடேட் திஸ் வீக், சம்திங் டு மெடிடேட் திஸ் வீக். சிலர் என்ன சொல்றாங்க, அதாவது 5வது முறையும் அவர் ஜெபித்தார் என்று சொல்றாங்க. அதாவது நன்றி எறிதல், அது ஜெபம் இல்ல, நன்றி எறிதல். மத்தேயு 11:25-26 தகப்பனே ஞானிகளுக்கும் மேதாவிகளுக்கும் இதை நீர் மறைத்து இந்த பாலகருக்கு இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை நீர் வெளிப்படுத்தினீரே, உம்மை நான் துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனை பிதாவை புகழ்கிறார். இயேசுவானவர் நன்றி செலுத்துகிறார். ஏன்னா ஞானிகளுக்கு மறைத்து, கல்விமான்களுக்கு மறைத்து, பாமரர்களும் படிப்பறிவில்லாதவும் இல்லாத இந்த ஜனங்களுக்கு பரம ராஜ்யத்தின் ரகசியத்தை நீங்க வெளிப்படுத்தினீங்களே ஆண்டவரே. சிலர் அதையும் ஒரு ஜெபமாய் கொள்ளுகிறார்கள். பட் ஓவரால் 4 முறை மாத்திரமே வேதத்துல இயேசுவானவர் தனக்காய் ஜெபித்தார். இன்றைக்கு as we remember Palm Sunday, let's focus on Jesus, what he prayed in John 17:1-5. அந்த 5 வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது, இந்த 5 வசனங்களும் மிக மிக ஆழமான வசனங்கள். I don't think I can complete all 5 verses just today. ஆனால் எவ்வளவு நம்ம பார்க்க முடியுமோ அது போதும் நமக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த 5 வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால், இயேசுவனுடைய பார்வையில யோவான் 17வது அதிகாரம் 1-5 வரைக்கும் இயேசுவனுடைய பார்வையில நமக்கு அவர் இந்த குருத்தோலை ஞாயிறை எவ்விதமாய் பார்த்தார் என்பதை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள முடியும். சரியா? யாராவது ஒருவர் சத்தமாய் அந்த 17வது அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிக்கலாமா? ஆமென், ஆமென். மிக 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 ஒரு அழகான ஜெபம், மிக ஆழமான ஜெபம். நான் சொன்ன மாதிரி இந்த 5 வசனங்களை கொண்டு ஒரு நாள் முழுவதும் பிரசங்கிக்கலாம், ஒரு நாள் முழுவதும் தியானிக்கலாம். அவ்வளவு ஆழமான காரியம். ஆவியானவர் நமக்கு எவ்வளவு வழி நடத்துகிறாரோ அந்த அளவுக்கு இதை நாம் தியானிக்கலாம் இன்றைக்கு. முதலாவது, இயேசுவைகளை சொன்ன பின்பு இதுக்கு முந்தின அதிகாரத்தில் பல காரியங்களை சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம், ஒரு சிறு இடத்துல நாம் பார்ப்போம். அதற்கப்புறம் அவர் தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து. இட் இஸ் a super understatement to even say it's a tough week for Jesus. எத்தனை பேர் ஒரு வெரி கிரிட்டிக்கல் மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறீங்க? இல்லை எத்தனை பேர் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஒரு எமர்ஜென்சி, அவங்க உடனே என்னன்னு தெரியல, பட் நாங்கள் இந்த டெஸ்ட் எடுத்தால் சொல்லிட முடியும்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ண அனுபவங்கள்லாம் இருந்திருக்கா? எப்படி இருந்திருக்கும்? ஒரு சிறிய நாம் காத்திருக்கும் பொழுது, ஐயோ இது வேறு விதமாய் போய் முடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு ஆங்ஸைட்டி நமக்குள்ள, எவ்வளவு ஜெபங்கள், எவ்வளவு கண்ணீர். எல்லாருக்கும் அந்த அனுபவம் உண்டு.
எல்லாருக்கும் அந்த அனுபவம் உண்டு. ஏதாவது ஒரு விதத்தில், அது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை பெற்றோரை குறித்த காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு அபுதமான ஒரு அனுபவம் உண்டு. பாருங்க, இட்ஸ் பீன் அ டஃப் வீக். இயேசுவானவருக்கு பாருங்க, த லீஸ்ட் டு சே, யூதர்களோ ரோமர்களோ சீஷர்களோ விசுவாசிகளோ, நோ ஒன் ஹாஸ் அ க்ளூ. யாருக்கும் என்னன்னு கூட தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நாம இன்று பின்புறமாய் சரித்திரத்தை பார்த்து நாம சொல்றோம் என்ன நடக்க போகுதுன்னு. none of them had any clue, but Jesus knew. தான் காட்டி கொடுக்க போகிறதையும், கொடுக்கப்பட போகிறதையும், பேதுரு தன்னை மறுதலிக்க போகிறதையும், தான் பட வேண்டிய பாடுகளையும், தான் மரிக்க வேண்டிய மரணத்தையும், தான் ஒரு நாள் அந்த கல்லறையில வானங்கள் கொள்ளாதவர் அந்த கல்லறையில மூடப்பட்டிருக்கிறதையும், மறுபடி உயிர்த்தல் சகலத்தையும் அவர் அறிந்திருந்தார். Maybe Jesus didn't sleep the whole week. We don't know. நமக்கு தெரியாது. வேதம் அதை குறித்து நமக்கு சொல்லவே இல்லை. Could he even eat? அவரால் சாப்பிட முடிந்ததா? ஏன்னா அவர் முழுவதும் he was fully God and fully man. Don't say that he was God. அவர் தேவனா இருந்தார் அதனால். No. Bible clearly says he was fully God and fully man. யோசிச்சு பாருங்க, அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும். இதே துதிக்கிற ஜனங்கள் காட்டி கொடுப்பாங்கன்னு அவருக்கு தெரியும், ஆனா அவங்க யாருக்கும் தெரியாது. How he would have handled that day actually. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. Anxious, எவ்வளோ தூக்கமின்மைனாலும் எவ்வளோ அவர் எப்படி இருந்திருப்பார். ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இட் இஸ் நாட் ஜஸ்ட் திஸ் வீக். 33 வருடங்கள் இதற்காய் தான் அவர் காத்திருந்தார் இல்லையா? 33 வருடங்கள். ஏன் 33 வருஷம்? ஏன் அவ்வளோ நாள் இழுத்து போடணும்? நம்ம யாருக்காவது நம்மளுடைய மரணத்தின் நாள் தெரியுமா? தெரிஞ்சா இன்னைக்கு நிம்மதியாக அங்கே உட்காந்துருக்க மாட்டோம். We wouldn't be peaceful at peace here. நமக்கு மரணத்தின் நாள் தெரியாது, அவர் பிறந்த நாளில் அவர் அறிந்திருந்தார். இந்த 33 வருடங்களும் அவர் ஆயத்தப்பட்டது, அவர் போதித்தது எல்லாமே 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 அவர் முழுமையும் அவர் அறிந்திருந்தார். ஏன் ஒருவேளை விசை பிடிக்கூடாது? 33 வருஷம்ன்றது ஒரு 20 வருஷமா இருக்கக்கூடாதா? நல்லா இருந்திருக்குமே. இல்லை, ஏன் இந்த புனித வாரம் என்பது ஒரு வாரம் முழுவதும், ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பேசாமல் அந்த பாம் சண்டேக்கு பதிலாக பாம் வெனஸ்டேன்னு இருந்தா, அடுத்தடுத்த நாளில் பாம் வெனஸ்டே, மாண்டி தேர்ஸ்டே, குட் ஃப்ரைடே, ஹோலி சாட்டர்டே, ரெசரக்ஷன் சண்டே, ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிச்சுட்டாவது போயிடலாம். எதுக்காக இந்த இடையில ஒரு வாரம் இப்படி இழுத்துக்கிட்டு இப்படி இது பண்ணி யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஜஸ்ட் ஒன் ஸ்ட்ரெச், எவ்ரிதிங் will get over. There is only one thing that kept Jesus going. இந்த நாளிலும் சரி, வரப்போகிற காரியங்களை அறிந்து, இந்த முழு வாரத்திலும் சரி, வருகிற காரியங்களை சந்திக்கவும் அவரை ஆயத்தப்படுத்தினது, அவரை ஸ்திரப்படுத்தினது, பலப்படுத்தினது ஒரே ஒரு காரியம்தான். அந்த காரியத்தில் தான் இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அவர் தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்விதமான சூழ்நிலைகள் வரும் பொழுது, அது வரப்போகிற எதிர்காலத்தை குறித்ததோ, அல்லது நடந்து போன கடந்த காலத்தை குறித்ததோ, அல்லது நிகழ்காலத்தை குறித்ததோ, நம்முடைய கண்கள் முதலாவதா ஏறெடுக்கப்பட வேண்டியது பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி. ஆமென். இயேசுவானவர் அவரை நடத்தினது, அவர் இவைகளை எல்லாம் சொன்ன பின்பு தன்னுடைய சீஷர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவர் பரலோகத்தில் தேவனை நோக்கி பார்க்கிறார். ஏன்னா அந்த அவருடைய பிரசன்னமும் அவரோடு இயேசுவானவர் கொண்டிருந்த உறவு மாத்திரமே அவரை இந்த அக்கினியை கடந்து போக செய்தது. அதேதான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும். அந்த இயேசுவோடு நமக்கு முன்பாய் கடந்து சென்ற அந்த பிரதான ஆசாரியரோடு, நமக்காய் பரிந்து பேசுகிற அந்த பிரதான ஆசாரியரோடு நமக்கு இருக்கிற உறவு மாத்திரமே, நம்முடைய கண்கள் அவர் மேல நிலை பெற பெற்றிருந்தால் மாத்திரமே இந்த உலகத்தின் அக்கினியையும் இந்த உலகத்தின் தண்ணீர்களையும் நாம் கடந்து செல்ல முடியும். அல்லேலூயா. அப்போதான் நம்ம கடந்து செல்ல முடியும். மனுஷரை கண்டோ அல்லது வேறு எந்த காரியம் சூழ்நிலைகளை கண்டோ நாம் வியத்து போய் நிற்போம் என்றால், தள்ளாடி நிற்போம் என்றால் அதற்கு ஒரு முடிவே கிடையாது. இயேசுவானவர் நமக்கு கொடுத்து சென்ற முன்மாதிரி, அவர் வானத்துக்கு நேராய் நம் தன் கண்களை ஏறெடுத்து
எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நம்மை ஜெயத்தோடு ஜெயக்கொடியோடு வெளிக்கொண்டு வருகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே இயேசுவானவர். ஒரு சாதாரண ஒரு ஃப்ரேஸ், ஆனா பாருங்க இயேசுவானவர் அது மாத்திரமே. the whole week the fellowship that he had with the Father. இதுக்கு முந்தின அதிகாரத்தை போய் வாட்ச் பாருங்க. நான் தனியா இருக்கிறதில்ல, ஒரு நாளும் இருக்கிறதில்ல, என் பிதா என்னை தனியே விடுவதில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த உத்தரவாதம் இருக்கிறதா? அந்த தைரியம் நம்ம மனசுல இருக்கா? என் இயேசு என்னை ஒரு நாளும் தனியே இருக்க விடுவதில்லை. நான் ஓடி அவர் பாருங்க, அதுவும் நான் என் பிதாவை அப்படி சொல்லல. இயேசுவானவர் என்ன சொன்னாரு? என் பிதா என்னை ஒரு நாளும் தனியே இருக்க விடுவதில்லை. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு அந்த நிச்சயம் இருக்கிறதா? அதுதான் ரட்சிப்பின் நிச்சயம். எந்த சூழ்நிலை ஆனாலும் எந்த காலமானாலும் என் இயேசு என்னை ஒரு நாளும் தனியா இருக்க விடுவதில்லை. அல்லேலூயா. அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் ரட்சிப்பு. அந்த நம்பிக்கை மாத்திரமே நம்மை வழுவாதபடி காக்கும். யூதாவில் நாம் வாசிக்கிறபடி நம்மை வழுவாதபடி காக்கிறது அது மாத்திரமே. அந்த வசனம், அதற்கு அடுத்த வசனம் பாருங்க, இம்மீடியட்டா சொல்லுது, பிதாவே வேளை வந்தது. You know what a blessed words it is. ஒரு விதத்துல நீங்க பார்த்தப்ப சொல்லலாம், என்ன பாடுகளின் வேளை வருது, அதை போய் blessed wordsன்றீங்க. Jesus commands time. Hallelujah. Jesus commands time. அது அவருடைய, அதனாலதான் அவர் சொன்னாரு, நான் என் ஜீவனை ஒப்பு கொடுத்தால் ஒழிய ஒருவனும் என்னிடத்துல அதை எடுத்துக்கொள்ள முடியாது. No one has authority over me. பாருங்க, அவர் சொல்றாரு, பிதாவே வேளை வந்தது. God ordained free will, knowing the consequences. தேவன் நம்மை உருவாக்கின பொழுது நமக்கு அந்த முழு சுதந்திரமுள்ள இருதயத்தை கொடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சுதந்திரத்தோடு, அந்த முழு இருதயத்தோடு, by the free will we should make a choice for him. அவரை நாம் தெரிந்து கொள்ளணும், அவரை நாம் அறிந்து கொள்ளணும். That's what he knew this day that it would come. இயேசுவானவர் வாழ்ந்த அந்த நாளில, that Sunday was not called a Palm Sunday, but he knew it already because he knew where humanity was heading. Where humanity was already heading. அவர் சொல்லுகிறார், வேளை வந்தது. He commands time. இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும், இந்த சிலர் பல பிற மதங்களில் சிலர் சொல்றது மாதிரி, இது ஒரு கெட்ட காலம், இது ஒரு கெட்ட நேரம், இது இப்படி இருக்குது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? தேவ பிரசன்னத்தில் இருக்கிற எந்த நாளும் எந்த நேரமும் நமக்கு மகிமையே. ஆமேன். ஹalleluya. நம்ம காலங்களும் சமயங்களும் நம்மை மாற்றுகிறதல்ல, நாம் அதை மாற்றுகிறவர்கள் என்றால் ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அதனால இந்த வேளை வந்தது. உங்களுடைய வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகள்ல நீங்க நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் சத்துருவை பார்த்து சொல்லுங்க, இந்த வேளை என் தேவனுடைய கரங்களுக்குள்ள, அவர் என்னை இதிலிருந்து மீட்டு கொண்டு வருவார், அவர் இந்த இக்கட்டிலிருந்து என்னை வெளி நடத்துவார். நான் இந்த நாளில என் கண்களை அவரை நோக்கி நான் ஏறெடுத்து காத்திருக்கிறேன் என்கிற சிந்தை நமக்கு எப்பொழுதுமே வேணும். அதனாலதான் நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், 27:11 சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. கர்த்தருக்குள்ளாய் நாம் சந்தோஷப்படுகிறது, மகிழ்ந்திருக்கிறதுல தவறில்லை. என் பிள்ளை நன்றாய் படிக்கிறாள், என் பிள்ளை நல்ல வேலை செய்கிறாங்க, என் பிள்ளைகள் நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்க, எந்த குறைவும் இல்லை, அல்லது எனக்கு வேலை ஸ்திரமா இருக்கிறது. நான் எதை குறித்தும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறது, அவர் கொடுத்த ஞானத்தில் நாம் உயர்ந்து நிற்கிறதுல தவறில்லை. ஆனால் எந்த நாளிலும் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டதே. அடுத்து என்ன சொல்லுது அந்த வசனத்தோட 2வது பகுதி? ஒரு நாள் பிறப்பிப்பதை நீ அறியாயே. பிரியமானவர்களே, அடுத்த நிமிடம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், சத்துரு என்ன கண்ணி வைத்திருக்கிறான் என்பதை நாம் அறியாது இருக்கிறோம். ஆனால் அவரை நம்பின ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதனாலதான் நம் பிள்ளைகள் அவர்களுடைய காலங்களை தாவீது அழகாய் சொல்லுகிறார், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்ற ஆண்டவன். தாவீது சொல்லியிருக்கலாம், அப்படி உம்முடைய கரத்தில் இருந்தா நான் ஏன் இப்படி காடு மேடெல்லாம் ஓடிட்டு இருக்கேன் ஆண்டவரே, என்ன நீங்க ராஜாவால் அபிஷேகம் பண்ணீங்க, why am I running in the wilderness என்று கேட்கலாம். That's not what he asked. நான் ஆரம்பத்தில் ஆராதனையின் பொழுது சொன்ன பொழுது, தாவீதினுடைய வெற்றியின் ரகசியம் அவனுடைய துதி. அவன் அழுத்தப்பட தாழ்த்தப்பட அவன் ஓட அவனுடைய துதியின் சத்தமும் அவனுடைய துதியின் ஆழமும் வைராகியமும் மிகுந்து கொண்டே இருந்தது.
கர்த்தரை துதிக்கிற துதி என்னாலும் என் இருதயத்தில் இருக்கும், என் நாவில இருக்கும். அவன் சொன்ன பொழுது ஒரு பைத்தியக்காரனாய் வேஷம் போட்டு கொண்டிருந்த காலம் அது. நான் ஒரு ராஜா, நான் ஏன் இப்படி கேவல் அப்படி நினைக்கல. அந்த துதி தான் தாவீதினுடைய வெற்றியின் ரகசியம். அதுதான் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய ரகசியம். சாத்தான், he will be relentless because he knows his days are numbered. He will be relentless. நம்மை நோக்கி நிச்சயமாய் வருவான், நிச்சயமாய் எதிர்ப்பான். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய நாவுல அவனுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. ஒரு விசுவாசம் இல்லாத வார்த்தைகள், ஒரு தேவையில்லாத பேச்சுக்கள் நம்முடைய வார்த்தையில ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. கர்த்தரை துதிக்கிற துதி நம் நாவில எழும்ப 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 அவருடைய ஜெயக்கொடி நம்மேல் நிச்சயமாய் நிச்சயமாய் பறக்கும். பாருங்க, இந்த வேளை வந்தது. நடக்க போகிற எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருந்தார். தன்னை காட்டிக் கொடுக்க போகிறவனையும், தன்னை மறுதலிக்க போகிறவனையும், தன்னை அடிக்க போகிற ஒவ்வொருவரையும், இரத்த விழாராய் தான் சிந்த போகிற சகலத்தையும் அறிந்திருந்தார். ஆனா பாருங்க, அறிந்திருந்த எந்த காரியங்களும் it did not really forbid him or prevent him from loving them. Just think for a moment. நமக்கு தீங்கு செய்கிறதற்கு ஒருவர் வருகிறார் என்று நாங்கள் நினைத்து பார்த்தோம்னா எவ்வளவு முன்ஜாக்கிரதையா நம்ம இருந்துருவோம் இல்லையா? அவனை விட பெரிய கத்தி எடுத்து வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நீ வெட்ட வர்றியா, வா நான் பார்க்கிறேன் எப்படின்ட்டு. நாம் எவ்விதமாய் நம்முடைய ஆயத்தங்கள் இருந்திருக்கும். இயேசுவானவருடைய ஆயுதம் அன்பு ஒன்றே. இந்த பேதுரு தான் என்ன மறுதலிக்க போறான், இவனை பார்த்தா நான் சொல்லணும் இந்த பாறை, அப்படிலாம் அவர் நினைக்கல. எல்லா அந்த மாண்டி தேர்ஸ்டே அன்னைக்கு பாதங்களை கழுவுறதை யோசிச்சு பாருங்க. யூதாசின் பாதங்களையும் அவர் கழுவினார். யூதாசின் பாதங்களை கழுவும் போது ஒரு விஷயம் அவருக்கு மனசுல எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. Nothing that he knew of this people stopped him from loving them. From loving them. இன்று நாம் மனுஷரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறோம்? மனுஷரிடத்தில் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? ஏன்னா லூக்கா 6வது அதிகாரம் 32 36 வரைக்கும் வீட்டில் போய் வாட்ச் பாருங்க. தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஐயா, பாவிகளும் இதையே தான் செய்யறாங்க. அவங்க நேசிக்கிறாங்க, அவங்களுக்கு நன்மை செய்கிறவர்களை நேசிக்கிறாங்க, தீமை செய்கிறவர்களை வெறுக்கிறாங்க. அவங்களும் நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யறாங்க, தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்யறாங்க. In other words, they all, the entire world, including sinners, including deceivers, including blasphemers, எல்லாரும் அதை செய்கிறார்கள். நீயும் அதே இதை செஞ்சினா உனக்கும் எனக்கு என்ன, உனக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? லூக்கா 6வது அதிகாரத்தில் அழகா இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. Sacrificial love. Jesus had a sacrificial love that loved them above and beyond who they were. அவர்களுடைய சுபாவத்தையும் தாண்டி, அவர்கள் தனக்கு செய்ய போகிற அக்கிரமங்களை அறிந்து அவற்றையும் தாண்டி அவர்களை நேசிக்கிற ஒரு இருதயம் இயேசுவுக்கு இருந்தது. அவர்களை நேசிக்கிற ஒரு இருதயம், சிம்பிளி ஸ்பீக்கிங், his love was not reciprocal. ரெசிப்ரோக்கல்னா என்ன? நீங்க எனக்கு செய்யறத நான் உங்களுக்கு செய்வேன். கர்மா சொல்லுவாங்க இல்லையா? if you do good, good will come to you. if you do bad, bad will. That's not what Jesus did. Karma is not a Christian thingy at all. It's not a Christian thingy at all. Is your love and my love sacrificial? கடைசியாய் பதில் சொல்ல வேண்டாம், கை தூக்க வேண்டாம். When was the last time you loved someone who hated you, who cursed you, who did something completely unrighteous to you? கடைசியாய் எந்த முறை நீங்கள் அதை செய்தீர்கள்? உலகம் உங்களை பாராட்டமா இருக்கலாம், ஆனால் பிதா உங்களிலே மகிழ்ந்திருப்பார். என் சாயல் என் மகளிடத்தில் இருக்கிறது, என் சாயல் என் மகனிடத்தில் இருக்கிறது. இதைத்தானே நான் புனித வாரத்தில் நான் செய்து காண்பித்தேன். இதைத்தானே நான் பேதுருவை அறிந்திருந்தேனே, அவனுடைய விசுவாசம் எவ்வளவு இதா இருந்தது நான் அறிந்திருந்தேனே. இருந்தாலும் நான் அவனை நேசித்தேனே. என் மகள் அதை செய்யும் பொழுது, என் மகன் அதை செய்யும் பொழுது அது எனக்கு எவ்வளவு ஒரு இன்பமும் நன்மையுமா இருக்கிறது. பிதாவை மகிமைப்படுத்துகிற, பின்னாடி பிதாவை மகிமைப்படுத்துகிற காரியத்தை குறித்து அவர் பேச போகிறார். அதுதான் பிதாவை மகிமைப்படுத்துகிறது. அப்படி இல்லைன்னா உலகத்தில் நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்தோம் என்றால் பாவிகளும் அதைத்தானே செய்கிறார்கள் என்று லூக்கா 6ல் நாம் வாசிக்கிறோம். லூக்கா 6ல் நாம் வாசிக்கிறோம். இதற்கு முந்தின அதிகாரத்தில் தான் பாருங்க, யோவான் 16வது அதிகாரத்தில் சீஷர்கள் நினைக்கிறாங்க,
அவர் தெளிவாய் பல காரியங்களை குறித்து பேசுகிறார் சீஷர்களிடத்தில். 16வது அதிகாரத்தில் சீஷர்களுக்கு அப்பதான் ஒரு நம்பிக்கை வருது. இவர் இவ்வளவு நாள் என்னமோ சொல்லிக்கிட்டே இருந்தார், இப்பதான் லேசா புரியுற மாதிரி இருக்குது, இப்பதான் லேசா புரியுற மாதிரி இருக்கு. ஆமா, ஐ திங்க் we figured out Jesus. Finally we get a grip of what he is saying. அவர் சொல்றாரு, you don't have a clue. You don't have a clue of what your faith is not yet tested. Faith is not yet tested. அந்த வசனத்திலும் அகைன் வீட்டில் போய் நீங்க வாட்ச் பார்க்கலாம். யோவான் 16வது அதிகாரம் 31 33, அதுல குறிப்பாக 32வது வசனத்துல அவர் சொல்லுவார், வாசிங். ஆமென், ஆமென். தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்றாரு. சீஷர்கள் சொல்றாங்க, நாங்க இப்பதான் புரியுது ஆண்டவரே, இப்பதான் நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு தெரியுது ஆண்டவரேன்னு. ஆண்டவர் அவங்களை பத்தி சொல்றாரு, அவங்களை பார்த்து சொல்றாரு, you haven't gotten anything, you haven't understood anything, you have no clue what is coming. உங்களுக்கு எதிராக என்ன வந்து கொண்டிருக்கிறது என்பதை அறியாது இருக்கிறீர்கள். நீங்க எல்லாரும் என்னை தனியா விட்டு போகிற ஒரு காலம் வரும், அது வந்திருக்கிறது. once again Jesus commands the time. ஐயோ எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, நான் இப்ப என்ன செய்வேன் என்று Jesus was never perplexed. என் பிதா என்னை ஒரு நாளும் தனியே இருக்க விடுவதில்லை. பிரியமானவர்களே, இன்று உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியானதா இருக்கிறதா? I don't know where my future is going. I don't know where my family is going. I don't know where my job is going. I don't know where my children are going. என் எதிர்காலம் எங்கே சென்று கொண்டிருக்கிறதுனே எனக்கு தெரியல என்கிற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இன்றைக்கு சொல்லுவீங்களா, என் இயேசு என்னை ஒரு நாளும் தனியே இருக்க விடுவதில்லை. ஹல்லேலூயா. என் இயேசு என்னை ஒரு நாளும் தனியே, உலகமெல்லாம் என்னை விட்டு போனாலும் நான் தனியே இருப்பதில்லை. ஏனென்றால் என் இயேசு என்னை தனியே இருக்க விடுவதில்லை. நான் ஒரு நாளும் தனிமையானவனாய் நான் உணர்வதில்லை. ஆனால் அதே நேரத்தில் 1000 பேருக்கு மத்தியிலும் நீங்கள் தனிமையாய் உணர முடியும். நீங்க தனிமையாய் உணர முடியும். இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. like Socrates says, water everywhere water, but not a drop of water to drink. கடலின் மத்தியில நின்று சாக்ரட்டிஸ் சொன்ன ஒரு காரியம் இது. என்னை சுற்றிலும் தண்ணீர், ஒரு துளி தண்ணீர் கூட குடிக்கிறதற்கு இல்லை. அதே மாதிரி எத்தனை ஜனங்கள் மத்தியில நாம் இருந்தாலும் நாம் தனிமையாய் உணர்கிற நாட்கள் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் ஒருவருமே நம் பட்சத்தில் இல்லை என்றாலும் அவர் ஒருவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவானவர் அந்த 16வது அதிகாரத்தில் அவர் அதை குறித்து அவர் சொல்லுகிறார். அதே மாதிரி பாருங்க, நம்முடைய விசுவாசத்தை நாம் அவ்விதமாய் காத்து கொண்டோம் என்றால், பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், சாத்தான் உன்னை சோதிக்கும்படிக்காய் என்னிடத்துல கேட்டிருக்கான், ஆனால் உனக்காய் நான் ஜெபித்திருக்கிறேன் மாத்திரம் அவர் சொல்லலை. என்ன சொன்னாரு? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் ஜெபித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் ஜெபித்திருக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்கணும் ஆக்சுவலா? பேதுருவே, நீ என்னை மறுதலிக்க போற, நீ என்னை மறுதலிக்காதபடிக்கு நான் உனக்கு ஜெபித்திருக்கிறேன். நீ பாவம் செய்யாதபடிக்கு ஜெபித்திருக்கிறேன். நீ தடுமாறி விழுந்து விடாதபடிக்கு ஜெபித்திருக்கிறேன். நீ விசுவாசம் காத்துக்கொள்ளாதபடி, அப்படி சொல்லல அவரு. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பாவங்கள் சில நேரங்களில், பல நேரங்களில் நமக்கு இருக்கிற பயத்தை பார்த்தீங்கன்னா, நான் ரட்சிக்க தான் பட்டிருக்கேனா, ஏன் இவ்வளவு பயம் எனக்குள்ள இருக்கு, ஏன் இந்த நடுக்கம் எனக்குள்ள வருகிறது என்று நாம் நினைக்கிறோம். இயேசுவானவர் சொல்றாரு, நீ விழுகிறது எனக்கு ஆச்சரியமே கிடையாது பேதுருவே, ஏன்னா நீ இந்த விழுந்து போன உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானா இருக்கிறான். நீ விழுகிறது எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனால் அந்த விழுதல் உன் விசுவாசத்தை அழித்து விடாதபடிக்கு நான் உனக்காய் ஜெபித்திருக்கிறேன். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்கு நான் ஜெபித்திருக்கிறேன். அதே தானே பவுல் அப்போஸ்தலர் சொன்னாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல ஓட்டத்தை ஓடினேன், கடைசியில் எதை காத்துக்கொண்டேன்? என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த விசுவாசத்தை, அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ளுகிற ஜனங்களாய், பிள்ளைகளாய் இருந்தோம் என்றால், இந்த வாரத்தில் நாம் தியானிக்கிற காரியங்கள் இயேசுவை பற்றினது மாத்திரமே இருக்கும். ஏன்னா அவருடைய நான் சொன்ன மாதிரி இந்த 5 வசனங்களை ஒரு நாள் முழுவதும் பிரசங்கிக்கலாம். இதை தியானிக்க 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 எவ்வளவு ஆழமான வசனங்கள் என்பது ஒரு நினைத்து கூட பார்க்க முடியாது. That is what we are called to do in the Holy Week. Not just as a ritual, as a tradition, observing any of it. உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் இதை நாம் கைக்கொள்ளும்படிக்காய்
இதை கை கொள்ளும்படிக்கு, நானுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஜெபித்திருக்கிறார். அதுவும் சொல்றாரு சீஷர்கள்ட்ட, அந்த வேளை வந்திருக்கிறது, நீங்க ஒவ்வொருவரும் தடுமாறுகிற வேளை வந்திருக்கிறது. இன்றைக்கு யாராவது இங்க ஒரு குற்ற உணர்ச்சியில் அமர்ந்திருப்பீர்களே என்றால், ஐயோ நான் இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டேனே, இப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டேனே, இவ்விதமாய் தடுமாறி விட்டேனே, என் விசுவாச ஓட்டத்தில் இன்னும் நான் அதிகமாய் வைராக்கியமாய் ஓடணுமே, நான் இன்னும் வசனத்தில் எந்த குற்ற உணர்ச்சியில் அமர்ந்திருந்தாலும் இன்று இயேசு உங்களை நோக்கி சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் என் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஜெபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. காரணம் என்ன தெரியுமா? அவர் விசுவாசம் ஒழிந்து போகும்படிக்கு சத்ரு அவரை சோதித்தான். 40 நாள் பசியில் இருக்கியே, இந்த கல்லை ஏன் நீ அப்பமா மாற்றக்கூடாது? நீ என்னை ஒரு முறை வணங்கு, இந்த உலகமே உனக்கு நான் கைக்குள்ள ஆக்குகிறேன். அவர் விசுவாசத்தை ஒழிந்து போக செய்யும்படிக்காய் சத்ரு அவரை சோதித்தான். அப்படி சோதனையிலும் வேதனையிலும் கடந்து சென்ற அந்த பிரதான ஆசாரியர் உங்களுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு, என் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நமக்காய் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எத்தனை ஒரு பாக்கியம், எத்தனை ஒரு பாக்கியம். இதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் எழுதுவார், நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அற்பமாய் எண்ணாதிருங்கள். சும்மா ஏதோ நானும் ரட்சிக்கப்பட்டேன், எங்க அம்மா அப்பா என்கிட்ட சொன்னாங்க, நான் சின்ன வயசுல இருந்தே கோயிலுக்கு, அவ்விதமாய் அல்ல. நம்முடைய விசுவாசத்தின் அக்கினி நமக்குள்ளாய் தெரியணும், நம்மளிருந்து வெளிப்படணும். கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது நாம் இருக்கிற இடங்கள் அசைக்கப்படும். அந்த இடத்தினால நாம் அசைக்கப்படுகிறதல்ல, நாம் இருக்கிற இடங்கள் அசைக்கப்படும். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் தொடப்படுவார்கள். அதுக்காக ஓவர் நைட்டா அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்கன்றது இல்லை. நம்ம இடத்துல அவங்க அங்கீகாரம் கூட கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் நம்ம இடத்துல இருக்க வித்தியாசத்தை அவர்கள் உணர்வார்கள். ஏனென்றால் இயேசு ஒரு நாளும் நம்மை தனியே இருக்க விடுவதில்லை. ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய இந்த புனித வாரத்தினுடைய நிச்சயம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது அதுதான். he knew, அந்த யோவான் 16 அவர் சொன்ன பொழுது, disciples knew the rewards of faith. விசுவாசத்தின் பரிசு என்ன என்பதை சீஷர்கள் அறிந்திருந்தார்கள். பரிசு என்ன? இயேசுவானவர் அவ்வளவு அற்புதம் நடத்தினாரு, தண்ணீரை ரசமா மாத்தினாரு, செத்தவனை உயிரோட எழுப்பினாரு, குருடனை பார்க்க வைத்தார், செவிடனை கேட்க வைத்தார். விசுவாசத்தின் வல்லமை என்ன, விசுவாசத்தின் பரிசுகள் என்ன, விசுவாசத்தின் பலன் என்ன என்பதை கண்டிருந்தார்கள். அந்த விசுவாசத்தின் விலைக்கரையம் என்ன என்பதை அவர்கள் இன்னும் காணவே இல்லை. அந்த விசுவாசத்தின் விலைக்கரையம் என்ன? ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவன் எடுக்கப்பட்டு போகிறது, அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தப்பட போகிறது என்பது, அதுதான் விசுவாசத்தினுடைய விலைக்கரையம் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அதனாலதான் இயேசு சொன்னாரு, காலம் வந்திருக்கிறது, நீங்கள் சோதிக்கப்படுகிறது மாத்திரம் இல்ல, என்னை விட்டு விலகி ஓடி போவீங்க, என்னை தனியே விடுவீங்க, ஆனாலும் நான் தனியே இருப்பதில்லை என்று அவர் சொன்னார். அதனால இந்த புனித வாரத்தின் உத்தரவாதம் நமக்கு என்ன தெரியுமா? நீங்க எந்த சூழ்நிலையில் உங்க வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு நாளும் இயேசு நம்மை தனியா இருக்க விடுவதில்லை. He knows. யோபு 23:10 யோபு அழகாய் அதைத்தான் சொல்லுகிறார். பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் எவ்வளவு ஒரு ஆழ்ந்த கனெக்ஷன் பாருங்க. யோபு சொல்றாரு, நான் முன்னாய் போனேன், அவருடைய கரத்தின் கிரியைகளை காணேன், வலதும் இடதும் பின்னாய் போய் பார்க்கிறேன், அவருடைய கரத்தின், யோபு 23:10 வாசிங்கன்னா, கரத்தின் கிரியைகளை காணேன், ஆனால் ஒன்றை நான் அறிந்திருக்கிறேன், அவர் என் வழிகளை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. I can't see the works of his hand in my front, back, right, left, but one thing I know, he knows my ways. Hallelujah. அவர் என் வழிகளை அறிந்திருக்கிறார், அவர் என் தடுமாற்றத்தை அறிந்திருக்கிறார், அவர் என் வேதனையை அறிந்திருக்கிறார், அவர் என் நோய் நோக்காடுகளை அறிந்திருக்கிறார், சகலத்தை அவர் அறிந்திருக்கிறார். நான் அவருடைய கரத்துக்குள்ளே இருக்கிறேன், என் பெயர் அவருடைய கரங்களிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது, என் தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, நான் அவருக்குள்ளே பரிபூர்ணம் உள்ளவனாய் இருக்கிறேன். இந்த காலம் நான் கடந்து போகிற காலம், நான் அக்கினியை கடந்தாலும் நான் வேகாதிருப்பேன், தண்ணீரை கடந்தாலும் நான் மூழ்கி போகாதிருப்பேன். ஏனென்றால் அவர் இயேசுவானவர் என்னை ஒரு நாளும் தனியே இருக்க விடுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. புனித வாரத்துல, புனித வெள்ளியில, புனித அந்த சனிக்கிழமையில, இந்த குருத்தோலை ஞாயிறுல, உயிர்ப்பு, ஒவ்வொரு every week is a holy week for us who are believers. Hallelujah. நமக்கு ஒவ்வொரு வாரமும் நமக்கு புனித வாரம். நாம் இதை மறந்துவிடக் கூடாது என்று சபை நமக்கு ஒரு காலகட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். கரெக்டா அந்த ஏப்ரல் மாசம், இந்த மார்ச் மாசத்தோட கடைசியில தான் பாம் சண்டே அன்னைக்கு நடந்ததா? நாம் காரியங்களை நினைவுபடுத்திக் கொள்ளுவதற்காக நம்முடைய சபை ஒரு மார்க்கமாய் கொடுத்திருக்கிற நாட்கள் இவை. பட் எவ்ரி சண்டே this is a testimony of our faith.
This is the testimony of our faith. பாருங்க, எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வாக்குத்தத்தம் யாருக்கு எப்போ முதல்ல கொடுக்கப்பட்டது தெரியுமா? உபாகமம் 31:6 கொடுக்கப்பட்டது. யோசுவாவுக்கு யோசுவா 1:5 கொடுக்கப்பட்டது. அதே வாக்குத்தத்தத்தை எபிரேயர் எழுதின அந்த நிருபத்தின் ஆசிரியர் அவர் எழுதுகிறார் எபிரேயர் 13:5, I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் என்று. The same God of the Old Testament and New Testament, the same name and the same love and the same promise. இந்த புனித வாரத்தின் ஏதோ பழைய ஏற்பாட்டின் தேவன் வேறு, அவர் யெகோவா தேவன். புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் தேவன். இயேசுடைய நாமங்களை குறித்து லிசி பிரசங்கித்த பொழுது நான் அதான் கேட்டேன். இயேசுடைய நாமங்கள் எல்லாம் பழைய உடன்படிக்கையில் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் ஒரு பெயர் கூட அவருக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? இயேசு என்கிற நாமம் போதுமானது. Hallelujah. All the names of the Old Testament that refers to God is complete and comprehensive in the one name of Jesus Christ. Hallelujah. அந்த இயேசு என்கிற ஒரு நாமத்துக்குள்ளாய் சகல நாமங்களும் அடங்கி இருக்கிறது. And there's only one name. அதுவும் அவருடைய பெயர் என்று சொல்லுவதை விட, பழைய உடன்படிக்கையின்படி பார்த்தீங்கன்னா பெயர் தான் God Almighty, El Shaddai. அந்த ஒரு நாமம் மாத்திரம் தான் புதிய உடன்படிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல 9 முறை வெளிப்படுத்தின விசேஷத்துல. Hallelujah. That is why I said this Holy Week points you to the future. The God Almighty, the name that was given in Genesis, is used 9 times in the book of Revelation. In all of New Testament 10 times, out of which 9 times are in the Revelation. அதே சர்வ வல்லமையுள்ள தேவன், the God Almighty, the El Shaddai, he is the beginning and he is the end. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நிச்சயம், அதற்கு பெயர் தான் ரட்சிப்பு. அதற்கு பெயர் தான் நாம் கடந்து வருகிற இந்த ரட்சிப்பு. 2500 ஆண்டுகள் ஆனாலும் இதுவே நம்முடைய விசுவாச அறிக்கை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், these verses as I was meditating, the way the Holy Spirit was pouring into my heart, like I said, the whole day we can preach on this. We can preach on this. That's why not the traditional post passages that we always meditate for the Palm Sunday. ஆவியானவர் இதை பிரசங்கிக்கும்படிக்காய் என் இருதயத்தில் ஏவினார். இரண்டாவது வசனம் நாம் வாசிக்கலாமா? 2:3. தமிழ்ல 2:3 இருக்கும், ஆங்கிலத்தில் 2வது வசனம் அது. யாராவது யோவான் 17:2-3. ஆமென். வாசிங்க. ஆமென், ஆமென். பாருங்க, how did the Father glorify Jesus? All power and all authority is given unto him. All power and all authority was given unto him. I read this story quite a while back. பிலிப்பைன்ஸ் தேசத்தில் ஒரு குப்பை மேட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சிறுவன். பிலிப்பைன்ஸ் தேசம் பார்த்தீங்கன்னா ஒரு இட்ஸ் நாட் அ வெரி ரிச் நேஷன் ஆர் எனிதிங் லைக் தட். அந்த குப்பை மேடை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அது ஒரு மலை போல இருக்கும். லிட்ரலி லைக் அ மவுண்டன். அவ்விதமான குப்பை மேட்டில் தினமும் குப்பையை கிண்டி கிளறி எடுத்து அதில் இருக்கிற சாப்பாட்டை கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சிறு பையன். அந்த பையனுக்கு வயது ஒரு 10 வயது தான். அந்த 10 வயதுள்ள அந்த சிறுவன் ஒரு நாள் ஒரு சிறு துண்டு சீட்டு அவனுடைய கையில் கிடைக்கிறது. ஒரு கிழிந்து போன புத்தகத்தினுடைய ஒரு பகுதி அவன் கையில் கிடைக்கிறது. அதில் எழுதி இருக்கிறது, வானத்தின் கீழும் பூமியின் மேலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. That's all. That is the only thing that he is reading. அது எங்கிருந்து வந்தது, என்ன புத்தகம், எது, he doesn't know anything at all. He doesn't know anything at all. But he said, இப்படி அதிகாரம் உள்ள ஒருவர் இருக்கிறாரா, இப்படி வல்லமையுள்ள ஒருவர் இருக்கிறாரா, அவரால் என் வாழ்க்கையை மாற்ற முடியும்.
நான் இப்படி இந்த குப்பை கிடங்குல தலைமுறை தலைமுறையாய் நானும் என் குடும்பமும் வெந்து உழன்று கொண்டிருக்கிறோம். அவரால என் வாழ்க்கையை மாற்ற முடியும். இது யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு வாசகத்தை வைத்து நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு வசனத்தை வைத்து நான் ஜெபிக்க போகிறேன். அவர் யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், அவரை நான் நம்புகிறேன். அவர் என்னிடத்துல வரட்டும், அவர் என் வாழ்க்கையை மாற்றட்டும் என்று தொடர்ந்து யாரென்றே அறியாது இந்த சிறு பையன் தொடர்ந்து நாள் கணக்காய் அல்ல, மாத கணக்காய் அல்ல, இடைவிடாமல் வருட கணக்காய் இவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். இந்த பையன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அந்த பையனுக்கு ஒரு 3-4 வருடங்கள் கடந்த பிறகு அவன் அங்கு தன் சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டிருக்கான், இவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா, இவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமான். யாரும் குப்பையில கிடந்த பேப்பர் எடுத்துட்டு வந்து ஏன்டா நீ மற்றவங்கள்ட்ட எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் என்று சொல்லிட்டாங்க. 4 வருடங்கள் கழித்து திடீர் என்று ஒருவர் அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல தன்னுடைய வீடு வேலைகள் செய்கிறதற்காய் ஆள் எடுக்கிற ஒருவர் இவங்களுடைய வீட்டில் உங்க பையனுக்கு 14 வயசாச்சு, இந்த மாதிரி நீங்க அந்த கல்ஃப் நேஷன்ல ஹவுஸ்ல இருந்து வேலைகள் செய்கிறதற்கு நாங்க இவங்களை கூட்டிட்டு போக முடியுமா என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு போகிறார்கள். அவன் அங்க போய் வீட்டு வேலைகள் செய்து ஆனால் அவனுடைய இருதயத்துல இந்த சர்வ வல்லமை உள்ள அதிகாரம் உள்ளவரை நான் பார்க்கணும், அவரை நான் சந்திக்கணும், அவர்தான் என்னை கொண்டு வந்திருக்கிறார், நானா வரல, நான் எங்கேயோ கிடந்த என்ன, நான் அவரை நோக்கி நான் கேட்டேன், அவர் என் குரலை கேட்டு என்ன அந்த குப்பை கிடங்குலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு, அவரை நான் பார்க்கணும், அவரிடத்துல நான் பேசணும், அவருடைய சத்தத்தை நான் கேட்கணும் என்று தொடர்ந்து இந்த பையன் அவனுக்கு ஜெபிக்கிறதற்கோ மதம் எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் ஜெபித்து கொண்டிருந்தான். தொடர்ந்து அவன் சிந்தித்து கொண்டே இருந்த பொழுது ஒரு நாள் ஏதோ ஒரு கடைக்கு சென்று காரியங்களை பொருட்களை வாங்கி கொண்டு அவன் வேலை செய்கிற அந்த வீட்டிற்கு நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வீட்டிற்குள்ளிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, துதி ஆராதனையின் சத்தம் கேட்கிறது. அவனுக்கு அது துதி ஆராதனைனே தெரியாது. ஸோ இவன் அதை கேட்ட உடனே என்ன பண்ணிருக்கான், பாட்டு சத்தம் எல்லாம் கேட்கவும் அந்த வீட்டின் அருகிலே சென்று நின்று அந்த ஜன்னல் பக்கத்தில் நின்று அவன் அதை கேட்டுக்கொண்டிருந்திருக்கான். இது ரொம்ப என் மனதிற்கு இனிமையா இருக்கிறதே, எனக்கு சந்தோஷமா இருக்கிறதே, இது யாரோ இயேசு என்கிறவரை குறித்து பாடிக்கொண்டிருக்கிறார்களே என்று அந்த வீட்டுக்குள்ள நடந்த காரியத்தை இவன் செவற்றின் ஓரத்தில் நின்று சுவற்றின் ஓரத்தில் நின்று இவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்படி கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அந்த ஆராதனையின் நடுவில் ஒருவர் எழும்பி வேதத்தை திறந்து வசனத்தை வாசித்த பொழுது, அந்த குறிப்பிட்ட வசனத்தை வாசித்த பொழுது வானத்தின் கீழும் பூமியின் மேலும் சகல அதிகாரங்கள், இந்த பையன் தான் கையில் இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கீழே போட்டுவிட்டு தலை தெறிக்க அந்த வீட்டுக்குள்ள ஓடி இருக்கான். யார் அவர், யார் இவர், இவரை நான் பார்க்கணும், இவரை நான் பார்க்கணும் என்று கேட்டு அங்க அவர்களோடு பேசி அறிந்து கொண்டு இன்றைக்கு அந்த மகன் மீண்டுமாய் பிலிப்பைன்ஸ் தேசத்துக்கு திரும்ப சென்று ஒரு போதகராய் எந்த குப்பை கிடங்கிலிருந்து தேவன் அவனை மீட்டு எடுத்தாரோ அதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேதத்தை சொல்லுகிற ஒரு மகனாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில இது ஒன்றுக்கும் உதவாது, இது முடியாது, இது நடக்காது என்று எண்ணி கொண்டிருக்கிறீர்களா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் நாம் பற்றி கொள்ள வேண்டியது, என் இயேசு என்னை ஒரு நாளும் தனியாக இருக்க விடுவதில்லை. எந்த வேதனையோ சோதனையோ அவர் ஒரு நாளும் என்னை தனியாக இருக்க விடுவதில்லை. இந்த இடத்துல பாருங்க, இயேசுவானவர் சொல்றாரு, நான் முடிக்கலாம், நேரம் ஆகிவிட்டது, விரைவில் நான் சென்று நான் முடிக்கிறேன். ஃபாதர் வாஸ் ஆல்வேஸ் வித் them. மகன் எப்படியாய் அவரை மகிமைப்படுத்தினார். இதே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், how did Jesus glorify his father. பாருங்க, முதலாவது அவர் சர்வவல்ல தேவனா இருந்தும் அவர் சொல்லுகிறார், என் பிதா எடுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவன் என்னிடத்துல வர முடியாது. மனத்தாழ்மையின் the art of humility அவரிடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், தன்னை சந்தித்த எந்த மனுஷர்களையும் ஏதோ ஒரு கோயின்சிடென்ஸ் அவர் நினைக்கல. பிரிவினாளர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆஃபீஸில் வேலை செய்கிற நம்ம காலீக்ஸோ, அல்லது நாம் குடியிருக்கிற இடங்களோ, அல்லது நம்முடைய சமூக கூடுகைகளோ, ஏன் இந்த சபையிலே நாம் கூடி வரும்போது கூட, do you think it is just a coincidence that we all came together? ஏதோ எனக்கு ஒரு வேலை வந்துச்சு பிரதர், ஏதோ எனக்கு வேலை வந்துச்சு, நான் அதுக்காக நான் ஆஸ்டினுக்கு வந்தேன், ஆஸ்டின் வந்ததுனால தான் அதை பார்த்தேன். ஜஸ்ட் இட்ஸ் ஆல் அ கோயின்சிடென்ஸ். அவ்விதமாக நான் எப்பவுமே சொல்றேன், there are no coincidences in a believer's life. ஆமென். ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில nothing happens by luck or by coincidence. நீதிமானின் பாதபடிகள் கர்த்தராலே அளவிடப்பட்டிருக்கின்றன. ஆமென்.
அவரால் அளவிடப்பட்டிருக்கின்றன. Jesus was conscious of every people in his life because he knew. அவருடைய சுய அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் அவங்க வரல. எதனால வந்தாங்க? பிதா இழுத்து கொண்டதுனால அவரிடத்துல வந்திருக்கிறாங்க. இயேசுவானவர் சொல்லியிருக்கலாம், நான் செய்த, அவரும் தேவன் தானே, அவர் he was fully God and fully man. அவரும் சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றார் பாருங்க, எப்படி கனம் பண்ணுகிறார் பாருங்க. இன்றைக்கு நமக்கு ஒரு பாராட்டு வரும் பொழுதோ, நமக்கு ஒரு பதவி உயர்வு வரும் பொழுதோ, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்துகிறோம்? எப்படி மகிமைப்படுத்துகிறோம்? நான் அடிக்கடி சொல்லுகிற உதாரணம் பாருங்க, ஈசாவை நீண்ட நாட்கள் கழித்து யாக்கோபு சந்திக்க போகிறான். ஈசாவை குறித்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான். ஐயோ, ஈசா என்ன செய்வானோ, இவனை ஏமாத்திட்டுல, நான் சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு வந்துட்டேன், என்ன செய்ய போறானோ என்று. ஈசா பார்த்து கேட்கிறான், ஐயா உனக்கு எத்தனை பிள்ளைங்க? கர்த்தருடைய கிருபையினால எனக்கு பிள்ளைகள். நம்முடைய அலுவலகத்தில் யாராவது நம்மள்ட்ட கேட்டாங்கன்னா அதை சொல்லலாமே. எத்தனை பிள்ளைங்கன்னா, பையன் ஒருத்தன் இங்கே படிக்கிறான், பொண்ணு ஒருத்தங்க. why should be? by the grace of God these are my children. இயேசுவானவர் சொல்றாரு, பிதா அழைத்தால் ஒழிய யார் எனக்கு ஒரு வல்லமையும் இல்லப்பா, எங்க அப்பா அழைத்தால் அவன் என்னிடத்துல வர முடியும். அது மாத்திரமல்ல, அவனை நான் இறுதி நாளில எழுப்புவேன். இறுதி நாள்ல இயேசு எங்க இருப்பாரு? அவர் பிதா. மூன்று தனித்தனி தெய்வங்களை நாம் வழிபடல, ஒரே மெய் தேவனை நாம் வழிபடுகிறோம். அந்த வசனத்துல எவ்வளவு ஆழம் பாருங்க. பிதா அழைத்தாலுடைய ஒருவன் என்ன வர முடியாது, பிதா அவனை இறுதி நாட்களில எழுப்புவார் அப்படின்னு இயேசு சொல்லல. என்ன சொன்னாரு? பிதா அழைத்தாலுடைய இந்த நாட்களில ஒருவனும் என்னிடத்துல வர முடியாது, நான் அவனை இறுதி நாளில எழுப்புவேன். ஹல்லேலூயா. அதனால பிதாவின் நாமம் தனியா, இயேசுவின் நாமம் தனியா என்பது அல்ல. ஒரே நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டது. வானத்தின் கீழும் பூமியின் மேலும் நமக்கு கொடுக்கப்பட்ட நாமம் ஒரே நாமம். அந்த நாமத்தை நோக்கிதான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்டாங்க, ரட்சியும், கர்த்தாவே எங்களை ரட்சியும். ஆனால் அவர்கள் கூப்பிட்ட நோக்கம் வேற. ரோமர்ஸ் நீ இது ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்டா மாறி நான் எங்களுக்கு ஒரு உதவி செய்யாதா என்று அவர்கள். அதனால the glory of Jesus, the glory of the Father, Jesus reflected. இப்போ அவர் கேட்கிறார், இதுல அவர் கேட்கிறார், அவரை பார்த்து, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். இங்க மகிமைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? அவருடைய பாடுகள். அது எப்படி சொல்றீங்க பிரதர், எப்படி சொல்றீங்க பாஸ்டர்னு கேட்குறீங்களா? யோவான் 7:39 வாசித்தீர்கள் என்றால், யோவான் 7:39 அழகாய் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி அருளப்படாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அது என்ன காரணம்? வாசிக்கலாமா அந்த வசனத்தை? ஆமென். இயேசு சீஷர்களை பார்த்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு சொல்றாரு, நான் இப்போது போகிறது நல்லது. ஏன்னா நான் போலேன்னா அவர் வரமாட்டாரு. இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால இயேசுடைய வாழ்க்கையில மீதி இருந்தது என்னது? ஒன்னே ஒண்ணு, பாடுகள். அவர் கடந்து செல்ல வேண்டியது. உலகத்துல சொல்லலாம், என்னது மகிமை பாடுகளா? பாடுகள் மகிமையா? that feels like an oxymoron. ரெண்டு கம்ப்ளீட் ஆப்போசிட் திங்ஸ். நாட் பிப்ளிக்கலி. அவர் என்னை சோதித்த பின்பு, நான் புடமிட்டு சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொன்னார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இருக்கிற உபத்திரவங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள், தவிப்புகள், நாம சொல்லணும், அவர் என்னை புடமிட்டு சோதித்த பின்பு நான் பொன்னாய் விளங்குவேன். ஆமென். அவர் வாக்களித்தவர் உண்மையுள்ளவர். அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். அவர் பொய்யுரையாத தேவன். சாலமோன் அழகாய் சொல்லுவார், வாக்கினாலே என் தகப்பனுக்கு நீர் சொன்னதை என் கரத்தினாலே என்று நிறைவேற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே. நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் ஆம் என்றும் நிறைவேறும். ஆனால் நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாத படிக்கு நமக்காய் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியரிடத்துல அவரை நோக்கி பார்த்தவர்களாய், அவர் என்னை ஒரு நாளும் தனியே விடுவதில்லை என்ற நிச்சயம் உடையவர்களாய், அவருடைய மகிமையை நாம் பிரகாசிக்கிறவர்களாய்,
அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க பார்க்க நமக்கு என்ன வரும்? அவருடைய பிரகாசம் நம்மேல் வரும். அந்த பிரகாசத்தை இந்த உலகத்திற்கு நாம் காட்டுகிறவர்களாய் நாம் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, இந்த வாரம் மாத்திரம் புனித வாரம் அல்ல, ஒவ்வொரு வாரமும் நமக்கு புனித வாரமே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு ஞாயிறும் குருத்து ஞாயிறு தான், ஒவ்வொரு ஞாயிறும் உயிர்ப்பு ஞாயிறு தான் நமக்கு. ஒவ்வொரு வெள்ளியும் அவ்விதமாகத்தான், ஒவ்வொரு வியாழனும் அவ்விதமாகத்தான். நாம் எளிதாய் புரிந்து கொள்ளுவதற்காய், நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அனுசரிப்பதற்காய் சபை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நியமங்கள் தான் அவை. அவ்வளவுதான். மற்றபடி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு உயிர்ப்பு ஞாயிறு தான். அதனால இந்த நாள்ல ஆவியானவரின் இருதயத்துல ஏவின காரியத்தை உங்களோடு பேசி இருக்கிறேன். எவரவருடைய முழங்கால்கள் தள்ளாடி இந்த இடத்துல இருக்கிறதோ, இருதயங்கள் தடுமாறி இருக்கிறதோ, உங்களை குறித்து ஆவியானவர் பாரப்படுத்தினபடினால உங்களோடு பேசி இருக்கிறேன். இந்த புனித வாரத்துல ஏதோ சடங்காய் ஆச்சாரமாய் நாம் இந்த புனித வாரத்தை பார்க்கிறவர்கள் அல்ல. ஆவியோடும் கருத்தோடும் அதை நாம பார்க்கணும். அப்பதான் ஆவியோடும் கருத்தோடும் அவரை நாம் தொழுது கொள்ள முடியும். இயேசுவானவர் சொன்னார் அந்த சமாரிய பெண்ணிட்ட, இந்த மலையிலையும் நீங்க ஆராதிக்க மாட்டீங்க, அந்த மலையிலையும் ஆராதிக்க மாட்டீங்க. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் கருத்தோடும் அவரை தொழுது கொள்ளுவார்கள் என்று சொன்னார். அதனால் இந்த நாள்ல நாம் ஒன்று கூடி வருகிற இந்த வேளை எல்லாரும் கண்களை மூடி சொன்ன மாதிரி, நான் இன்னும் ஆல்மோஸ்ட் half of my message is still left. ஆனால் நேரம் நமக்கு போதுமானபடினாலே நாம் இதோடு நாம் முடிக்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு என் இயேசு என்னை தனியா இருக்க விடுவதில்லை. ஒரு காலம் என்னை தனியா இருக்க விடுவதில்லை. அதை மாத்திரம் உங்க இருதயத்தில் தியானித்து பாருங்க. வசனத்தை வாசிக்கிறது வேறு, வசனத்தை அர்த்தப்படுத்திக் கொள்ளுகிறது வேறு, வசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறது வேறு. நாம் அந்த வசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்காய் இயேசுவானவர் தன் பிதாவை குறித்து சொன்னதை இன்று நாம உரிமையோடு நம்ம ஏசப்பாவை குறித்து நாம சொல்லலாம். என் இயேசு ஒரு நாளும் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா ஒரு விசை? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நின்று என் இயேசு சொல்லலாமா எல்லாரும்? என் இயேசு ஒரு நாளும் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. மீண்டுமாய் சொல்லலாம், என் இயேசு ஒரு நாளும் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. அவர் என்னோடு இருக்கிறார். என் பாதைகளை அறிந்திருக்கிறார், என் சிந்தைகளை அறிந்திருக்கிறார், என் தடுமாற்றங்களை அறிந்திருக்கிறார், என் சஞ்சலங்களை நோய் நோக்காடுகளை அறிந்திருக்கிறார். அவர் என்னை ஒரு நாளும் தனியே இருக்க விடுவதில்லை என்பது மாத்திரம் அல்ல, அன்று பேதுருவுக்காய் பரிந்து பேசின தேவன் இந்த நாளிலும் சத்ரு என்னை நெருங்காதபடிக்கு எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தம் என் நெற்றியில பூசப்பட்டிருக்கிறது. நான் என்றோ வரப்போகிற ரட்சிப்பை குறித்து நான் ஓசானா என்று நான் பாடல. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை உணர்ந்து நான் பாடுகிறேன். அந்த ரட்சிப்பின் நிறைவேற்றத்திற்காய் நான் பாடுகிறேன். எந்த ஆஸ்தி, சொத்து, சம்பாத்தியம், ஐஸ்வர்யம், மகிமை, மேன்மை எனக்கு இருந்தாலும் அவருடைய குருசை நோக்கி பார்க்க எனக்கு ஒன்றுமே இல்லை. அவையெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவருடைய பிரசன்னம் மாத்திரமே எனக்கு ஐஸ்வர்யம். உங்கள் ஐஸ்வர்யம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, இன்று உங்கள் இருதயம் எங்க இருக்கிறது? இயேசு என்கிற ஐஸ்வர்யத்தில் உங்க இருதயம் இருக்குமானால் உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் எளிதாய் கிட்டும். இயேசுவை ஐஸ்வர்யமாய் கொண்டிருக்கிறீர்களா? திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும் எல்லாரும் திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே,
உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தேசுராஜா தன் சிலுவை என்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன். இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன். எந்த பொருளிடாகும் எந்த பொருளிடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன். என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன். விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று தகப்பனை நீர் எங்களோடு உம்முடைய வசனத்துல உம்முடைய ஆவியில இடைப்பட்டிருக்கிறீரப்பா. அவர்கள் நாவுகள் எனக்கு அருகாமையில் இருக்கிறது, அவர்கள் உதடுகள் எனக்கு அது அருகாமையில் இருக்கிறது, இருதயங்களோ தொலைவில் இருக்கிறது என்று அந்த நாட்களின் ஜனங்களை பார்த்து சொன்னீங்க ஆண்டவரே. இந்த நாளிலே எங்கள் இருதயங்கள் எவ்வளவு தொலைவாய் இருக்கிறது என்பதை நாங்கள் மாத்திரமே அறிவோம் ஆண்டவரே. வெளிப்புறமாய் அல்ல, நீர் இருதயங்களை சோதித்து அறிகிறவர். நீர் எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிறவர் ஆண்டவரே. எங்கள் இருதயங்கள் எவ்வளவு அருகாமையில் இருக்கிறது அல்லது எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்பதை அறிந்த தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளில இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு தனிப்பட்ட மகனையும் மகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த புனித வாரம் முழுவதும் உடைய சிலுவையை குறித்து நாங்கள் தியானிக்கிற வேளையில தகப்பனே, ரட்சிப்பின் சர்வ நிச்சயம், என் இயேசு ஒரு நாளும் என்னை தனியே இருக்க விடுவதில்லை என்கிற நிச்சயத்தை நீர் இருதயத்திலே போடுவீராக. ஒருவேளை அந்த நிச்சயத்தை உணராத படிக்கு சத்துரு தொலைவிலே வைத்திருப்பானே என்றால், விலக்கி இருப்பானே என்றால், தகப்பனே நீர் சொன்னபடி நீர் இழுத்து அழைத்துக் கொள்ளுவீராக. அநாதி சிநேகத்தினால எங்களை சிநேகித்து அன்பினால ஈர்த்து கொண்ட தேவன் ஆண்டவரே, எங்களை மீண்டுமாய் இழுத்து கட்டுவீராக. விசுவாசத்தின் ஆழம் இந்த வாரத்துல ஆண்டவரே நாங்க தியானிக்க ஆண்டவரே, எங்க இருதயத்துல விசுவாசத்தின் அக்கினி மூழும்படிக்காய் ஆண்டவரே, விசுவாசத்தின் பின்மாற்றங்கள் மாறும்படிக்காய் ஆண்டவரே, விசுவாசத்தின் கீழ்ப்படிதல் எழும்பும்படிக்காய் ஆண்டவரே. அப்பா, எங்க வாழ்வை நீர் மாற்றி போடும் ஐயா, மாற்றி போடும். அது ஒரு எளிமையான ஒரு ஞானஸ்தான கீழ்ப்படிதலா இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தின் கீழ்ப்படிதலா இருந்தாலும் சரி, தகப்பனே இந்த வாரத்துல நாங்க பாடினது போல ஆண்டவரே, எந்த காணிக்கையும் நாங்க கொடுத்து ஜமாளிக்க முடியாதப்பா. We cannot manage you with any offering, for we received all of it from you. அவையெல்லாம் நாங்க உம்மிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டது. The only offering that you expect is all of us, O Lord. எங்கள் முழு இருதயத்தையும் நீர் வாஞ்சிக்கிறீர். அவ்விதமாய் அதை கொடுக்காதபடிக்கு இன்னும் நாங்க ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கிற, மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த வாரத்தில் உம்முடைய பாடுகளை நாங்கள் இன்று தியானித்த அந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கிற வேளையில நீர் எங்களுக்காய் கொடுத்த அந்த விலை கிரயத்தை நினைக்கிற நாளில அவற்றை எல்லாம் நிறைவாக்குகிற ஒரு பரிபூரணத்தின் காலம் எங்களுக்காய் காத்திருக்கிறது என்பதை மறந்து போகாத படிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளுவீராக. குடும்பத்தின் தேவைகளை நீர் சந்திப்பீராக தகப்பனே. சத்துருவின் கிரியைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. உம்முடைய வல்லமை அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரசன்னமாகட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு புனித வெள்ளி ஆராதனை இங்க இருக்கிறது. இயேசுவானவர் இறுதியாய் சிலுவையிலே தியானித்த அந்த 7 வாக்கியங்களை குறித்து ஆழமாய் நாம் தியானிப்போம். வெள்ளிக்கிழமை இங்க இருக்கிறது. முடிந்தவுடன் there will be a light snack at the end of the service as well on Good Friday. Easter Sunday morning 10 a.m. இதே இடத்துல நமக்கு ஆராதனை இருக்கிறது. ஈஸ்டர் சண்டே முடிந்ததுக்கு அப்புறம் we have fellowship lunch also. அதனால உங்களுடைய நண்பர்களையும் தேவையில இருக்கிற சுகம் தேவைப்படுகிற all your friends and relatives who are believers or non believers, it doesn't matter. உயிர்த்தெழுதலின் ஆராதனைக்கு நிச்சயமாய் அவர்களை அழைத்து விடுவார். சரியா? Praise God. Have a blessed week.